புத்தகத்தில் உள்ள 636வது பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். 636வது பாடல். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். We'll all stand up and sing this song. We have been sitting for a long time, so we'll all stand up and sing this song. நாம் அனைவரும் எழுந்து இந்த பாடலை பாடுவோம். 636வது பாடல். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, 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 அல்லேலூயா ஓசன்னா. மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, 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 அல்லேலூயா ஓசன்னா. சகலமும் படைத்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். சாத்தானை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். சகலமும் படைத்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். சாத்தானை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா
தொடர்ந்து பாட்டு புத்தகத்தில் உள்ள 364வது பாடலை கூட பாடுவோம். தமிழ் பாட்டு புத்தகத்தில் உள்ள 364வது பாடல். மோட்ச யாத்திரை செல்கிறோம் மேலோக வாசிகள். செல்கிறோம் மேலோகவாசிகள், இம்மாயலோகை தாண்டியே எம் வீடு தோன்றுதே. கடந்து செல்கிறோம் கரையின் ஓரமே, காத்திருந்த ராஜ்யம் கண்டடைவோம். ஆனந்தமே ஆனந்தமே, ஆண்டவருடன் நாம் என்று வாழுவோம். பிதாக்களோடு தூதருமாய் ஆர்ப்பரிப்புடன் கூடி வாழுவோம். சத்திய சுவிசேஷம் எடுத்துரைத்துமே, தம் நித்திய ராஜ மக்களை ஆயத்தமாக்கவே தேசமெங்குமே அலைந்து செல்கிறோம். நேசரை சுவாக்குரைகள் நம்பியே. ஆனந்தமே ஆனந்தமே, ஆண்டவருடன் நாம் என்று வாழுவோம். ஆதிமுற்பிதாக்களோடு தூதருமாய் ஆர்ப்பரிப்புடன் கூடி வாழுவோம். அள்ளி தூவிடும் விதை சுமந்து செல்கிறோம். தம் அண்ணல் இயேசுவின் சமூகம் முன்னே செல்லுதே. யாவுமே கடைசி நாளிலே கர்த்தரை துடைத்து எம்மை தேற்றுவார். ஆனந்தமே ஆனந்தமே, ஆண்டவருடன் நாம் என்று வாழுவோம். பிதாக்களோடு தூதருமாய் ஆர்ப்பரிப்புடன் கூடி வாழுவோம். இனி வெளிச்சம் காட்டியே நல்லேகமாய் வனாந்திர வழி நடத்துவார். லக்கை நோக்கியே தவறிடாமலே இப்புவி கடந்து அக்கறை சேர்வோம். ஆனந்தமே ஆனந்தமே, ஆண்டவருடன் நாம் என்று வாழுவோம். பிதாக்களோடு தூதருமாய் ஆர்ப்பரிப்புடன் கூடி வாழுவோம். கர்த்தரின் படைக்கலம் கவலை இல்லையே, இக்கட்டு துன்ப நேரமோ கலக்கமில்லையே. கஷ்டம் நீக்குவார், கவலை போக்குவார், கைவிடாமல் நித்தமும் நடத்துவார். ஆனந்தமே ஆனந்தமே, ஆண்டவருடன் நாம் என்று வாழுவோம். பிதாக்களோடு தூதருமாய் ஆர்ப்பரிப்புடன் கூடி வாழுவோம். உள்ள 351வது பாடலை கூட நாம் சேர்ந்து பாடுவோம். இயேசு கிறிஸ்துவின் அல்ஷீடராகவும் விசுவாசத்தின் முன்னடக்கம். 351வது பாடல். கிறிஸ்துவின் சீடராகுவோம், விசுவாசத்தில் முன்னடப்போம். இயேசு கிறிஸ்துவின் சீடராகுவோம், விசுவாசத்தில் முன்னடப்போம். இனி எல்லாருமே அவர் பணிக்கனவே ஒன்றாய்
செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். யாரிடமும் பாசம் காட்டுவோம், இயேசு மந்தைக்குள் அழைத்திடுவோம். பாசம் காட்டுவோம், இயேசு மந்தைக்குள் அழைத்திடுவோம். அதி உற்சாகமாய் அதி சீக்கிரமாய் ராஜபாதையை செம்மையாக்குவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். சாத்தானின் சதிகளை தகர்த்திடுவோம், இனி இயேசுவுக்காய் வாழ்ந்திடுவோம். சாத்தானின் சதிகளை தகர்த்திடுவோம், இனி இயேசுவுக்காய் வாழ்ந்திடுவோம். இந்த பார் முழுதும் இயேசு நாமத்தையே எல்லா ஊரிலும் எடுத்துரைப்போம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். அவர் பணிப்பேன், இனி அவரே எல்லாம். அவர் பணிக்கேன், இனி நான் அல்ல அவரே எல்லாம் என முடிவு செய்தோ அதில் நிலைத்திருப்போம். அவர் நாளில் மகிழ்ந்திடுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். 680வது பாடலை கூட பாடுவோம். பாட்டு புத்தகத்தில் உள்ள 680வது பாடல். பூவில் நான் என் ஓட்டம் முடித்து விண்ணில் எந்தன் வெகுமதியாய். 680வது பாடல். விண்ணில் எந்தன் வெகுமதிக்காய். நான் என் ஓட்டம் முடித்து விண்ணில் எந்தன் வெகுமதிக்காய் பரந்திடுவேன் மறுரூபமாய் பரன் இயேசு ராஜன் சமூகம். பரந்திடுவேன் மறுரூபமாய் பரன் இயேசு ராஜன் சமூகம். தூதசேனை யாவுமே அணி அணியாய் என்னை வரவேற்க நிற்கின்றதே. வெள்ளை அங்கி தரித்து என் நேசர் முன்பாக அல்லேலூயா பாடிடுவேன். வெள்ளை அங்கி தரித்து என் நேசர் முன்பாக அல்லேலூயா பாடிடுவேன். வெகு நாளாய் காண ஆவலாய் காத்திருந்த எந்தன் நேசரே. வெகு நாளாய் காண ஆவலாய் காத்திருந்த எந்தன் நேசரே. மகிமையிலே காணும் வேளையிலே திருமாரில் சாய்ந்திடுவேன். மகிமையிலே காணும் வேளையிலே திருமாரில் சாய்ந்திடுவேன்.
தூத சேனையாவுமே அணி அணியாய் என்னை வரவேற்க நிற்கின்றதே. வெள்ளை அங்கி தரித்து எந்த நேசர் முன்பாக அல்லேலூயா பாடிடுவேன். வெள்ளை அங்கி தரித்து எந்த நேசர் முன்பாக அல்லேலூயா பாடிடுவேன். நித்திய கை வேலையில்லாத புது சாலேம் நகரமதில், நித்திய கை வேலையில்லாத புது சாலேம் நகரமதில் மனவாட்டியாய் சதகாலமாய் பரனோடு என்றும் வாழ்வேன். மனவாட்டியாய் சதகாலமாய் பரனோடு என்றும் வாழ்வேன். தூத சேனையாவுமே அணி அணியாய் என்னை வரவேற்க நிற்கின்றதே. வெள்ளை அங்கி தரித்து எந்த நேசர் முன்பாக அல்லேலூயா பாடிடுவேன். வெள்ளை அங்கி தரித்து எந்த நேசர் முன்பாக அல்லேலூயா பாடிடுவேன். Shall we turn to the book of Revelation? நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தின் புஸ்தகத்திற்கு திருப்புவோமாக. Chapter 16, 16வது அதிகாரம், verse 12 to 15 we will read. நாம் 12ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்குமாக வாசிக்கலாம். Revelation chapter 16, வெளிப்படுத்தின விசேஷம் 16வது அதிகாரம், verse 12 to 16 we will read. 12லிருந்து 15ஆம் வசனம் வரைக்குமாக நாம் வாசிக்கலாம். ஆறாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐப்ராத் என்னும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான். அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசை இருந்து வரும் ராஜாக்களுக்கு வழி ஆயத்தமாகும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று. அப்பொழுது வலு சர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். அவைகள் பூலோகமெங்கும் உள்ள ராஜாக்களை சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படிக்கு புறப்பட்டு போகிறது. May the Lord bless the reading of this portion of the scripture. தேவன் தாமே வேதத்தின் இந்த பகுதியை வாசித்த பகுதியை ஆசீர்வதிப்பாராக. Yesterday we started a study called Armageddon and the glorious appearance of Lord Jesus Christ. நேற்றைய தினத்திலே ஒரு தலைப்பை குறித்து நாம் பார்த்து கொண்டிருந்தோம். அதாவது அர்மகதோன் யுத்தமும் மற்றும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலை பற்றி. While we are studying, we understood how our sovereign God is dealing with the world affairs. இப்பொழுது அதை நாம் படித்து கொண்டிருக்கும் போது இந்த உலகத்தினுடைய காரியங்களோடு கூட நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன் எப்படி இடைப்படுகிறார் என்கிற காரியத்தை புரிந்து கொள்ள முடியும். We have noticed certain things from the book of Ezekiel chapter 37. நாம் எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்திலே இருந்து சில சம்பவங்களை நாம் பார்த்து கொண்டிருந்தோம். For those who were absent, I thought I will briefly narrate what we were studied yesterday. நேற்றைய தினத்திலே இல்லாதவர்களுக்காக நான் விதமாக உங்களுக்கு சில சுருக்கமாக சில காரியங்களை கூறும்படி விரும்புகிறேன். So we saw that the God has kept the nation of Israel as a sign in the midst of the nations for us to understand at what time we are living. ஆகவே நம்முடைய ஆண்டவராகிய தேவன் அவர் இஸ்ரவேல் தேசத்தை மற்ற தேசங்களுடைய மத்தியிலே நாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தினுடைய அடையாளத்தை புரிந்து கொள்ளும் வண்ணமாக வைத்திருக்கிறார். Revelation chapter 12 verse 1 says that I saw a wonder, I saw a sign in heaven. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே வானத்திலே ஒரு அடையாளத்தை நான் கண்டேன் என்று நாம் வாசிக்கிறோம். And God has given him a sign of a woman who is pregnant and who is clothed with the sun, and under her feet the moon, and on the head
12 stars. நம்முடைய தேவன் அவனுக்கு ஒரு வானத்திலே ஒரு ஸ்திரீ ஒரு சூரியனை அணிந்திருக்கிறதாகவும் அவளுடைய பாதங்களின் கீழே சந்திரனும் அவளுடைய சிரசின் மேலே 12 நட்சத்திரங்கள் உள்ள கிரீடமும் இருப்பதாகவும் ஒரு காட்சியை அவனுக்கு காண்பித்தார். Or the sign of the nation of Israel given there. அல்லது இஸ்ரவேல் தேசத்தினுடைய அடையாளமானது அங்கே கொடுக்கப்பட்டது. So the development in the nation of Israel is very clear indication God's dealing with this world. ஆகவே இந்த இஸ்ரவேல் தேசத்திலே ஏற்படுகிற முன்னேற்றங்களை நாம் பார்க்கும்போது நம்முடைய தேவன் இந்த உலகத்தோடு கூட ஈடுபடுகிறார் என்று தெளிவாக புரிகிறது. We have seen that in AD 70 the nation of Israel was scattered all over the world. நமக்கு தெரியும் கிபி 70ஆம் ஆண்டிலே இந்த உலகம் முழுவதுமாக இஸ்ரவேல் ஜனங்கள் சிதறடிக்கப்பட்ட நிலைமையிலே காணப்பட்டார்கள். When their Messiah came, they rejected him. They refused to accept him as their Messiah. அவர்களுடைய மேசியா அவர்களிடத்திலே வந்தபோது அவரை மேசியா என்று ஏற்றுக்கொள்ளாத நிலைமையிலே அவரை புறக்கணித்தார்கள், நிராகரித்தார்கள். The leaders and the crowd cried loudly, said, "Crucify him, crucify him." அவர்களுக்குள்ளே இருந்த அந்த தலைவர்களும் மற்ற மக்களும் அவரை சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் என்று கூக்குரலிட்டார்கள். Not only that, they added one more sentence to that. அது மட்டுமல்ல, அதோடு கூட இன்னொரு வாக்கியத்தையும் சேர்த்து கூறினார்கள். Let his blood come upon us and our children. இந்த ரத்தம் எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் வரட்டும் என்று கூறினார்கள். For the last 2000 years, even now we can see that they are suffering throughout the history. They are really suffered for their crucifying their Messiah. கடந்த 2000 ஆண்டுகளாக அதற்கும் மேலாக நாம் இப்பொழுது பார்த்து வருகிற அந்த காரியங்களை பார்க்கும்போது அவர்கள் நிச்சயமாகவே தங்களுடைய மேசியாவை சிலுவையில் அறைந்ததற்காக அவர்கள் இவ்வளவு பாடுகள் பட்டு கொண்டிருக்கிறார்கள். And the Lord told them in the beforehand in the book of Ezekiel that you defiled the land and you walked in your own ways. நம்முடைய ஆண்டவர் அவர் தீர்க்கதரிசனமாக எசேக்கியேலிலே அவர் கூறிவிட்டார், நீ தேசத்தை நீ விதமாக தீட்டுப்படுத்தி நீ உன்னுடைய சொந்த வழியிலே நீ போய்விட்டாய் என்று. Because you had undefiled the land, because of that you have defiled the land, because of that I am going to scatter you all over the nation. நீ இந்த தேசத்தை தீட்டுப்படுத்தினபடினாலே உன்னை சகல இந்த உலகத்தின் எல்லை பரியந்தம் உன்னை நான் சிதறடிப்பேன் என்று ஆண்டவர் கூறினார். At the same time Lord given a promise that I will bring you back to your own land. அதே வேளையிலே நம்முடைய தேவன் ஒரு வாக்குத்தத்தம் அவர்களுக்கு கொடுத்தார், உன்னை மறுபடியும் நான் சேர்த்துக் கொள்ளுவேன். And if you study you understand the nation of Israel was scattered throughout the world, 108 countries. நீங்கள் கவனமாக நீங்கள் புரிந்து கொண்டு படித்தால் இந்த உலகத்திலே 108 நாடுகளிலே இஸ்ரவேல் மக்கள் அவர்கள் சிதறடிக்கப்பட்ட நிலைமையில் இருந்தார்கள். All these countries God brought them back again இந்த எல்லா in the year 1948. 1948ஆம் ஆண்டிலே இந்த எல்லா தேசத்திலிருந்தும் இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் கூட்டி சேர்த்தார். Yesterday we saw that they were like a bones in the valley. நேற்று தினத்திலே நாம் பார்த்தோம் அவர்கள் பாளையத்திலே இருக்கிற உலர்ந்த எலும்புகள் போல இருந்தார்கள். Not just bones, it was a dry bone, hopeless bones they were. சாதாரண எலும்புகள் இல்லை, அது உலர்ந்த எலும்புகள், நம்பிக்கை இல்லாத எலும்புகளாக இருந்தார்கள். In the book of Ezekiel we saw that God is telling the prophet that I will give life to these bones. அந்த எசேக்கியேலினுடைய புத்தகத்திலே நம்முடைய தேவன் அவர்களுக்கு கூறினார், இந்த எலும்புகளுக்கு நான் உயிர் கொடுப்பேன் என்று. The bones will come together. அந்த எலும்புகள் ஒன்று சேரும். And not only that, it will be covered by the flesh. அது மட்டுமல்ல, அது மாம்சத்தினாலே அது மூடப்படும். And will be covered by skin. அது தோலினால் மூடப்படும். For that two things are very essential. ஆகவே அதற்கு ரெண்டு காரியங்கள் அவசியமானது. One, there is a noise will be there. ஒன்று, அங்கே ஒரு இரைச்சல் இருக்கும். And not only that, there is a shaking. அது மட்டுமல்ல, அங்கே ஒரு அசைவு காணப்படும். From the history we understood because of the noise as a result of the First World War, the bones came together. நமக்கு தெரியும் சரித்திரத்திலே பின்னோக்கி பார்த்தால் அந்த இரைச்சலின் காரணமாக, அதாவது அந்த உலக மகா யுத்தத்தின் காரணமாக எலும்புகள் ஒன்று சேர்ந்து வந்தது. The Jewish people scattered all over the world started moving towards the promised land. இந்த உலகம் முழுவதுமாக சிதறடிக்கப்பட்ட நிலையில் இருந்த யூதர்கள் அவர்கள் ஒன்று சேர்ந்து தங்களுடைய வாக்குத்தத்தத்தின் தேசத்திற்கு வர ஆரம்பித்தார்கள். And as a result of the First World War, the Jewish people got a homeland where they can enter inside. அந்த முதல் உலக யுத்தத்தின் காரணமாக எங்கும் சிதறடிக்கப்பட்ட நிலையில் இருந்த யூதர்கள் தங்களுக்கு ஒரு சொந்த ஒரு இடத்தை அவர்கள் தேடிக்கொண்டார்கள். They were not having their own land, their own country. ஆனாலும் கூட அவர்களுக்கு சொந்த தேசமானது கொடுக்கப்படவில்லை. But in a miraculous way, ஆனால் அற்புதகரமான வழியிலே God has opened the Second World War, and as a result of the Second World War, they got a country of their own. தேவன் அற்புதகரமாக இரண்டாவது உலக போரை அவதமாக அது அமையும்படி செய்தார். அதன் விளைவாக அவர்களுக்கு நாடு கிடைத்தது. As I told you, the First World War and Second World War
was the labor pain the world had undergone for the birth of a tiny nation called Israel. நான் ஏற்கனவே கூறினது போல முதல் உலக யுத்தமும் இரண்டாவது உலக யுத்தமும் இந்த உலகமானது இஸ்ரவேல் என்னும் குழந்தையை பிறக்க பண்ணும்படிக்கு அடைந்த பிரசவ வேதனை. So we have seen the first world war happened. ஆகவே நாம் பார்த்தோம் முதல் உலக யுத்தம் நடைபெற்றது. At the end of the first world war, அந்த முதல் உலக போருக்கு பிற்பாடு there was a noise, ஒரு இரைச்சல் காணப்பட்டது, or there was a declaration. அல்லது ஒரு அறிக்கையானது வெளியிடப்பட்டது. This is the man called Ardor Balfour. இதுதான் ஆல்பர் பால்ஃபர் என்று சொல்லக்கூடிய நபர். He introduced a statement and passed in the parliament of UK. அவர் அந்த யூகேனுடைய பாராளுமன்றத்திலே ஒரு அறிக்கையை வெளியிட்டார். This is the declaration. இதுதான் அந்த அறிக்கை. And as a result of this declaration, the people started moving to the promised land. இந்த அறிக்கையினுடைய அடிப்படையிலே அந்த ஜனங்கள் தங்களுடைய வாக்குத்தத்தத்தின் தேசத்திற்கு புறப்பட்டு வர ஆரம்பித்தார்கள். So the noise brought the bones together. ஆகவே அந்த இரைச்சலானது, இந்த சத்தமானது அவர்களை, இந்த எலும்புகளை ஒன்று சேர்த்தது. Then we see immediately the second world war has started. அதற்கு அப்புறமாக அதற்கு அடுத்த நிலைமையிலேயே இரண்டாம் உலக போரானது துவங்கினது. The German leader Adolf Hitler, he persecuted the Jewish people. அந்த ஜெர்மானியர்களின் தலைவரான அடால்ஃப் ஹிட்லர் அவர் யூதர்களை அதிகமாக உபத்திரவப்படுத்தினார். 6 million Jewish people were butchered in the gas chambers. அங்கே 6 மில்லியன் யூதர்கள் அவர்கள் அந்த அடைக்கப்பட்ட நிலைமையிலே அவர்கள் அவிதமாக கொலை செய்யப்பட்டார்கள். You read the books related with that, you will be terrified. நீங்கள் அதற்கான புத்தகங்களை பார்த்தால் உங்களுக்கு அதிகமாக பயங்கரமாக இருக்கும். I still remember I was reading a book, I could not sleep on that night, so terrifying book it was. எனக்கு இன்னும் நினைவிலே இருக்கிறது, அந்த புத்தகங்கள் எல்லாம் நீங்கள் வாசித்து பார்த்த அந்த நாளிலே என்னால் இரவிலே தூங்க முடியவில்லை. So he was butchered, the Jewish people there. ஆகவே அங்கே அவன் யூத ஜனங்களை அவன் அங்கே கொலை செய்து கொண்டிருந்தான். He was 100% vegetarian man. அவன் 100% ஒரு சைவ நபராக இருந்தவன். A vegetarian is killing the people. அங்கே ஒரு சைவ நபர் அவன் விதமாக ஒரு ஜனங்களை கொலை செய்யக்கூடியவனாக இருந்தான். What a tragedy it is. என்ன ஒரு துக்ககரமான காரியம். But God helped the Jewish people. ஆனால் தேவன் யூத ஜனங்களுக்கு உதவி செய்தார். And in the second world war, you know, the allies, they were about to fail in the war. அந்த இரண்டாம் உலக யுத்தத்திலே அந்த ஒரு கூட்டத்தினர் அவர்கள் இப்பொழுது தோற்று போகும் நிலைமைக்கு வந்து விட்டார்கள். Finally, United States of America, they made an atom bomb. கடைசியாக இங்கே விதமாக அந்த அமெரிக்கா தேசத்தார் அவர்கள் ஒரு அணுகுண்டை தயாரித்தார்கள். That atom bomb, this is that atom bomb. இதுதான் அந்த அணுகுண்டாகும். In the human history for the first time, அங்கே சரித்திரத்திலே இந்த மனித வர்க்கத்திலே முதல் முறை an atom bomb was exploded in Hiroshima and Nagasaki. ஹிரோஷிமா நாகசாகி என்று சொல்லக்கூடிய இடத்திலே இந்த அணுகுண்டு வெடித்தது. The world war came to an end. இந்த உலக போரானது முடிவுக்கு வந்தது. And the result of the world war has shaken the whole world. இந்த உலக யுத்தத்தின் நிமித்தமாக முழு உலகமும் அசைக்கப்பட்டது. There was a sympathy wave generated towards the Jewish people. இந்த யூத ஜனங்களுக்கு மேலாக ஒரு அனுதாப அலையானது வீச ஆரம்பித்தது. As a result of the sympathy wave, அந்த அனுதாப அலையின் நிமித்தமாக in the newly formed UNO, அங்கே இந்த புதிதாக பிறந்த அந்த ஐக்கிய நாடுகள் சபை, they recognized Israel as a nation. அவர்கள் இஸ்ரவேலை ஒரு தேசமாக அவர்கள் அறிவித்தார்கள். In 14th May 1948, அங்கே 1948ஆம் ஆண்டு 14 மேயிலே as a result of these two world wars, இந்த இரண்டு உலக யுத்தங்களுடைய விளைவின் காரணமாக, the first world war and second world war, முதல் உலக யுத்தம் இரண்டாவது உலக யுத்தம், the tiny nation was born. அங்கே இந்த சிறு தேசமான இஸ்ரவேல் உருவானது. And exactly the prophecy of Ezekiel chapter 37 has been fulfilled. அங்கே எசேக்கியேல் 37 இருக்கக்கூடிய அந்த தீர்க்கதரிசன வசனமானது அப்படியே நிறைவேறினது. Come back to the Ezekiel chapter 37. இப்பொழுது மறுபடியும் எசேக்கியேல் 37க்கு திரும்பி வாருங்கள். There we see the three things are mentioned for the completion of the nation of Israel as a nation to God. இப்பொழுது இங்கே தேவனுக்கென்று வரக்கூடிய ஒரு தேசமாக இஸ்ரவேல் தேசத்தை மாற்றுவதற்காக 3 காரியங்கள் அவசியமாக இருக்கிறது. The number one, we verse 7, just 7 to 10 again we will read it. 7ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரைக்குமாக மறுபடியும் வாசிக்கலாம். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்கதரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசை உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் எலும்போடே சேர்ந்து கொண்டது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று. மேற்புறமெங்கும் தோலினால் மூடப்பட்டது. ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது. அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்கதரிசனம் உரை. மனுபுத்திரனே, நீ தீர்க்கதரிசனம் உரைத்து
ஆவியை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியை நீ காற்று திசை நான்கிலும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல் என்றார். எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்கதரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். Yesterday we studied verse 7 and 8. நேற்றைய தினத்திலே 7, 8 வசனங்களை படித்தோம். There was a noise, ஒரு இரைச்சல் உண்டாயிற்று, there was a shaking, ஒரு அசை உண்டானது, the bones came together, எலும்புகள் ஒன்றோடொன்று சேர்ந்தது, bone to its bone, எலும்புகள் தன் எலும்போடு சேர்ந்தது. Then verse 8, 8 வசனம், when I beheld, lo, the stews and the flesh came upon them, நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவர்கள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று, and the skin covered them above, but there was no breath in them. மேற்புறமெங்கும் தோலினால் மூடப்பட்டது, ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது. Today the nation is there, இன்றைக்கு ஒரு தேசம் இருக்கிறது, they are proud about their country, அங்கே அவர்கள் தங்களுடைய தேசத்தின் மேல் பெருமிதம் அவர்கள் கொள்கிறார்கள், they are proud about the contribution they have made to the world, அவர்கள் இந்த உலகத்திற்கு கொடுத்த எல்லாவற்றையும் நினைத்து பெருமை பாராட்டுகிறார்கள். but one thing we should understand, ஆனால் ஒரு காரியம் நாம் புரிந்து கொள்ள they வேண்டும், don't believe in God. அவர்கள் தேவன் பேரில் விசுவாசம் வைக்கவில்லை. Majority of the Jewish people, அங்கே யூதர்களில் பெரும்பான்மையினர் they don't believe in God, அவர்கள் தேவனிலே விசுவாசிக்கவில்லை. and only a few Jewish people, they are Orthodox Jews, they believe in God. இங்கே அதிலே ஒரு சில சுருகிய பேர் மாத்திரமே யூதர்கள், அவர்கள் பாரம்பரிய யூதர்களாக இருந்தாலும் தேவனிலே விசுவாசம் Or வைத்திருக்கிறார்கள், they believe in the law, book of the law, அல்லது அவர்கள் தங்களுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்திலே விசுவாசம் and வைத்திருக்கிறார்கள். also they are interested to practice the rituals mentioned there. அங்கே கொடுக்கப்பட்டுள்ள சடங்குகளை பின்பற்றும்படிக்கும் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். Majority of them, they don't believe in Jehovah. ஆனால் அவர்களில் பெரும்பான்மையினர் யெகோவாவிலே விசுவாசம் வைக்கவில்லை. As prophecy has made it very clear, இங்கே அந்த தீர்க்கதரிசி மிக தெளிவாக கூறியிருக்கிறபடி they are dead bodies, அவர்கள் செத்த சரீரம், no breath in them. அதிலே ஆவி இல்லை. Now God is giving a prophecy to the prophet again, இப்பொழுது அந்த தீர்க்கதரிசிக்கு மறுபடியும் ஒரு தீர்க்கதரிசனத்தை தேவன் கொடுக்கிறார். and said that you prophesy unto the wind, நீ அந்த காற்றை நோக்கி தீர்க்கதரிசனம் உரை, and tell the wind to blow upon these men. இந்த ஆவியை நோக்கி நீ உரைத்து இந்த ஆவி அவர்கள் மேல் ஊதும்படி செய். O breath and breath upon this slain, that they may live. இங்கே ஆவியை நோக்கி, ஆவியை நீ காற்று திசை நான்கிலும் வந்து ஊது. They should get life, அவர்களுக்கு உயிர் வேண்டும், or they should believe in God, அல்லது அவர்கள் தேவனிலே விசுவாசம் வைக்க வேண்டும். they should alive and they should worship God. அவர்கள் உயிரோடு எழுந்து தேவனை ஆராதிக்க வேண்டும். So the breath came upon them, ஆகவே அவர்கள் மேல் ஆவி வந்தது, and they came alive. அவர்கள் உயிரோடு எழுந்தார்கள். And we know that this 4 winds speaks about God's dealing with the nation of Israel, so that they will believe in the Messiah. நமக்கு தெரியும் இந்த காற்று திசை நான்கிலும் வருகிறது என்ற இந்த வார்த்தையானது தேவன் அவர்களோடு கூட இடைப்படுகிற இடைப்பாட்டை நமக்கு குறிக்கிறது, அவர்கள் தேவன் பேரில் விசுவாசம் வைப்பதற்காக. See, if the first prophecy has fulfilled exactly before eyes, அங்கே அந்த முதல் அந்த தீர்க்கசனங்கள் எல்லாம் நம்முடைய கண்களுக்கு முன்பாக முற்றிலுமாக நிறைவேறப்பட்ட நிலைமையில் இருக்கும்போது, the prophecy in verse 9 and 10 has to fulfill. 9, 10 வசனத்தில் இருக்கக்கூடிய தீர்க்கதரிசனமும் கூட அது நிறைவேற வேண்டும். That is going to be future event. அது எதிர்காலத்திலே சம்பவிக்கக்கூடிய சம்பவம். That is speaking about Armageddon. அது அர்மகதோனை குறித்து நமக்கு பேசுகிறது. Now at the end of the Armageddon, அந்த அர்மகதோனுடைய முடிவிலே Israel will be saved and they will look at the Lord Jesus Christ. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள், அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி Now பார்ப்பார்கள். with this background, let us go into little detail into the world war called Armageddon. ஆகவே இப்பேற்பட்ட ஒரு பின்னணியத்தோடு கூட நாம் அந்த அர்மகதோனை நாம் இன்னும் விளக்கமாக பார்க்க போகிறோம். For the last few years, 4-5 years, you know, the entire this colored area, this area, the Muslim countries, they are always in an unrest condition. கடந்த ஒரு சில ஆண்டுகளாக இங்கே நமக்கு காண்பிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கக்கூடிய அந்த நாடுகள் எல்லாம் ஒரு குழப்பத்திலே அல்லது விதமாக ஒரு சமாதானமற்ற நிலைமையிலே இருக்கக்கூடிய நாடுகளாகும். You look at the circled area, that is the area at present there is an unrest is there. Iraq and Syria area, you know that. அங்கே இப்பொழுது அந்த வட்டமிடப்பட்டுள்ள அந்த பகுதியானது இந்த உலகத்திலே சீரியா, ஈராக் மற்றும் இருக்கக்கூடிய தேசம், அந்த இடத்திலே ஒரு சமாதானமற்ற ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. All these countries were having unrest and the civil war during the last few years. கடந்த சில ஆண்டுகளாக இந்த எல்லா நாடுகளிலேயும் விதமாக மக்கள் சம்பந்தப்பட்ட போர்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. This unrest which is happening there is indicating that the biblical prophecies are about to fulfill in that area. அந்த பகுதிகளிலே இருக்கக்கூடிய விதமான கலவரங்கள்
அதிகாரங்கள் நமக்கு காண்பிக்கிறது என்றால் இந்த எல்லா விஷயங்களும் அங்கே வேதம் நிறைவேறும்படியாக ஆயத்தமாகி வருகிறது என்று. I don't want to link each and every minute detail with the biblical prophecies, but I am sure the things which is happening around that area is very clear indication that we are living at the end time. ஆனால் அங்கே நடைபெறக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் எடுத்து அதை வேதத்தோடு கூட ஒப்பிட்டு உங்களுக்கு நான் இப்பொழுது கூறப்போ போகிறதில்லை. ஆனால் அந்த இடத்திலே ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய அந்த சமாதானமற்ற சூழ்நிலையானது நமக்கு கடைசி காலத்தை குறிக்கிறது. There's a principle of interpretation in the Bible. வேதத்திலே நாம் விதமாக வியாக்கியானம் செய்யக்கூடிய ஒரு கொள்கை இருக்கிறது. The principle of first mention, that is called the principle of first mention. அங்கே முதலாவதாக குறிப்பிடப்பட்டுள்ள அந்த கொள்கை என்று. When something is mentioned for the first time, அங்கே எங்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காரியம் முதலாவதாக அது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, and then there are a lot of lessons we learn from that, and that is applicable in some other passages of the scripture. The that is revealing the future things. அது அந்த முதலாவதாக கூறப்பட்ட அந்த காரியத்தை நாம் புரிந்து கொண்டு அதற்கு அப்புறமாக அதோடு கூட தொடர்புடைய மற்ற காரியங்களை நாம் கூறப்பட்டுள்ள காரியங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். நாம் அதை குறித்து நாம் வியாக்கியானம் செய்ய முடியும். First time the word war is coming in the Bible in Genesis chapter 14. முதல் முறையாக ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்திலே அங்கே யுத்தம் என்கிற வார்த்தையானது வருகிறது. The 4 countries are fighting with the 5 countries. அங்கே 4 நாடுகள் சேர்ந்து இன்னும் 5 நாடுகளுக்கு எதிராக யுத்தம் புரிகிறது. And we can say that is the first world war in the Bible. நாம் ஒருவேளை அதை விதமாக கூறலாம் வேதத்தில் இருக்கக்கூடிய முதல் உலக போர் என்று. And if you look into the countries mentioned there, அந்த இடத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிற நாடுகளை நீங்கள் பார்த்தால், I have circled this area. This all that area, countries in that area is included there. நான் இப்பொழுது இங்கே வட்டமிட்டிருக்கிற அந்த பகுதியிலே தான் அந்த எல்லா நாடுகளும் இருக்கிறது. There is a reference of a country called Shinar. அங்கே சீனாப் என்று சொல்லக்கூடிய ஒரு நாட்டின் குறிப்பு இருக்கிறது. Shinar is today's Iraq. இன்றைக்கு அந்த சீனாப் என்று சொல்லக்கூடியது இன்றைக்கு கூட ஈராக் தேசம். There is a reference of Damascus. அங்கே தமஸ்கு என்கிற ஒரு குறிப்பு இருக்கிறது. Damascus, we know that it is the capital of Syria. நமக்கு தெரியும் தமஸ்கு என்கிற அந்த இடமானது சீரியாவினுடைய தலைநகர். That means the first war which is mentioned in the Bible includes Iraq and Syria. ஆகவே வேதத்திலே விதமாக குறிப்பிடப்பட்டிருக்கிற முதல் போரும் கூட ஈராக் சிரியா ஆகிய தேசங்கள் அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. Sodom and Gomorrah is also included. அதிலே சோதோம் கொமோராவும் கூட இருக்கிறது. That means all the Middle East countries are involved in the first war mentioned in the Bible. அதனுடைய அர்த்தம் வேதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிற முதல் அந்த போரிலேயே அந்த மத்தியதரை கடல் பகுதியிலே இருக்கக்கூடிய நாடுகள் ஈடுபட்டிருக்கிறது. Another interesting thing you notice in chapter 14. நீங்க இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் 14ஆம் அதிகாரத்திலே பார்த்தால், the direction and the success of the war was determined by slime pits. Okay, we will read, otherwise we will come to Genesis chapter 14. நாம் அந்த பகுதியை வாசித்து பார்க்கலாம். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்திற்கு நீங்கள் வாருங்கள். Just to save the time, I avoid reading all the verses. எல்லா வசனங்களையும் நாம் இப்பொழுது நேரம் போதாதபடினாலே வாசிக்கிறதில்லை. Chapter 14 verse 9 and 10 you read, you can understand that very well. அங்கே நீங்கள் 14ஆம் அதிகாரம் 9ஆம் 10ஆம் வசனத்தை வாசித்தால் அதை உங்களுக்கு தெளிவாக புரியும். ஏலாமின் ராஜாவாகிய கெர்தலாகோ கோமேரோடும் ஜாதிகளின் ராஜாவாகிய திதியாலோடும் சினையாரின் ராஜாவாகிய அம்ராப்போலோடும் ஏலாசாரின் ராஜாவாகிய அரியோகோடும் யுத்தம் பண்ண புறப்பட்டு அந்த 5 ராஜாக்களோடும் இந்த 4 ராஜாக்களும் யுத்தம் பண்ணினார்கள். 4 kings with the 5 kings, that is the fighting. அங்கே ஒரு 4 ராஜாக்கள் 5 ராஜாக்களுக்கு எதிராக யுத்தம் புரிகிறார்கள். Now look at verse 10. இப்போ 10ஆம் வசனத்தை பாருங்கள். அந்த சித்தீம் பள்ளத்தாக்கு எங்கும் நிலக்கில் உண்டாகும் கோணிகள் இருந்தது. சோதோம் கொமோராவின் ராஜாக்கள் முறிந்தோடி அங்கே விழுந்தார்கள். மீந்தவர்கள் மலைகளுக்கு ஓடி போனார்கள். You know the course of the war was decided by the slime pits there. அங்கே நாம் பார்க்கும்போது அந்த இடத்திலே இருக்கக்கூடிய நிலக்கீல் உண்டாகிற அந்த பள்ளத்தாக்கு இருந்தபடினாலே அந்த போரானது அங்கே ஒரு முடிவுக்கு வந்தது. You know what is the slime pits? இந்த பள்ளத்தாக்கு என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? There are some translations say tar pits. Tar is there. அங்கே கோணிகள் அல்லது நிலக்கீல். What is in
நிலக்கீல். Keel means tar. It is tar. It is. அது தார் போல இருக்கக்கூடிய ஒரு திரவம். That's a correct translation. That means it is something to do with the petroleum. அதனுடைய அர்த்தம் அது விதமாக அந்த பெட்ரோலியம் பொருள்களோடு கூட சம்பந்தமுடைய ஒரு பொருள். Tar is we are getting from the petrol. நமக்கு தெரியும் தாரானது பெட்ரோலுக்கு பிற்பாடு நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். This lime pits, actually in the original pit, it is repeated 3 times. Pit. ஆகவே இது அதனுடைய மூல பாஷையிலே அந்த 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 நிலக்கீல் என்று அது 3 முறை அப்படியாக அது மறுபடியும் வருகிறது. Or in our language we can say that. அல்லது நம்முடைய மொழியிலே நாம் இப்படி கூறலாம். This is referring to the oil wells in the Middle East. இது அந்த மத்தியதரை கடல் பகுதியிலே இருக்கக்கூடிய அங்கே விதமாக அந்த பள்ளத்தாக்குகளாகும். One of the reason for all the world's attraction towards the Middle East is the oil wells. அங்கே விதமாக இந்த உலகம் முழுவதனுடைய கவனமும் அந்த மத்தியதரை கடல் பகுதியிலே எதற்கு இருக்கிறதற்கான காரணம் அவர்களிடத்திலே இருக்கக்கூடிய எண்ணெய் கிணறுகள். No, the America and Britain, they attacked Iraq primarily, not that they were against Saddam Hussein, that's true, but primarily their eye was on the oil wells in there. அங்கே அமெரிக்கர்கள் அவர்கள் அந்த ஈரான் மேலே போர் தொடுத்ததற்கான காரணம் அவர்களுக்கு அங்கே ஒரு சதாம் ஹுசேனுக்கு எதிராக அவர்கள் இருந்தாலும் கூட அவர்களுடைய முக்கிய காரணம் அங்கே எண்ணெய் கிணறுகள் இருந்தது. So in the coming world war also oil wells will play a major role in that war. ஆகவே வரக்கூடிய அந்த உலக யுத்தத்திலேயும் கூட அந்த யுத்தத்திலே இந்த எண்ணெய் கிணறுகளானது ஒரு முக்கிய குறிக்கோளாக இருக்கும். In the first war which is mentioned, the oil wells were played a major role. முதல் அந்த உலக யுத்தத்திலே நாம் பார்க்கிறோம் அந்த எண்ணெய் கிணறுகள் அது முக்கிய பங்குகள் வகித்தன. Another interesting thing about this war, இன்னொரு சுவாரஸ்யமான காரியம் இந்த யுத்தத்தை குறித்து, Abraham got victory and delivered his brother's son Lot and family. ஆபிரகாம் அவன் யுத்தம் செய்து அவன் வெற்றி சிறந்து தன்னுடைய சகோதரன் மகனாகிய லோத்துவையும் குடும்பத்தாரையும் அவன் காப்பாற்றினான். After the victory, while he was coming back, அவன் வெற்றி சிறந்து திரும்பி வரும் வழியிலே we see that the first time it is mentioned that the king of Jerusalem met him on the way. நாம் பார்க்கிறோம் முதல் முறையாக அங்கே சாலேம் ராஜா அவனை சந்தித்தான் வழியிலே என்று. The Jerusalem, that is the first time the word Jerusalem appear in the Bible there. அந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம் முதல் முறையாக எருசலேம் என்கிற வார்த்தையானதும் அங்கு வேதத்திலே வருகிறது. And the king's name is Melchizedek. அந்த ராஜாவின் பெயர் மெல்கிசதேக்கு. King of Salem, and he is the king of peace. இங்கே சாலேம் ராஜா அல்லது சமாதானத்தின் ராஜா என்ற அர்த்தம். Not only he is the king, he is the priest of the most high God. அங்கே அவன் ராஜா மாத்திரமல்ல அவன் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாகவும் இருந்தான். So look at that. The Melchizedek is speaking about Lord Jesus Christ. ஆகவே பார்க்கிறோம் மெல்கிசதேக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து நமக்கு பேசுகிறார். At the close of the world war, the Melchizedek, Jesus Christ is appearing there. அந்த உலக யுத்தத்தினுடைய முடிவிலே மெல்கிசதேக்காகிய இயேசு கிறிஸ்து அங்கே அவர் பிரசன்னமாகிறார். This is also going to take place in the same way. Armageddon, at the close of the Armageddon, immediately after the days of that, the Lord Jesus Christ will appear to the nation of Israel. இதுவும் கூட கடைசி காலத்திலே அர்மகதோன் யுத்தத்தினுடைய முடிவிலே அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் கூட தம்முடைய ஜனங்களை மீட்டுக் கொள்ளும்படிக்கு அவர் பிரசன்னமாகுவார். So the first war in the Bible and the last war, the final world war, has some similarities. We know that. ஆகவே வேதத்திலே இருக்கக்கூடிய அந்த முதல் யுத்தமும் இங்கே நமக்கு வரப்போகிற கடைசி உலக யுத்தமான அர்மகதோனுக்கும் அங்கே அநேக ஒப்புமைகள் இருக்கிறது. When you carefully study, is very interesting, and we see how God has planned the programs. நீங்கள் அதை மிகவும் கவனமாக படித்து பார்த்தால் உங்களுக்கு புரியும் எப்படி தேவன் அழகாக திட்டமிட்டிருக்கிறார். Look at the wars which is mentioned in the Bible, that the future wars. அங்கே வேதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிற எதிர்காலத்திலே நடக்க போகிற யுத்தங்களை குறித்து பாருங்கள். Just we'll note down the names of the war that is going to come. அங்கே இனிமேல் சம்பவிக்க போகிற யுத்தங்களை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளலாம் அதனுடைய பெயர்களை. Bible is very clearly says there is going to be a war in Israel, that is Russia is going to attack Israel. இங்கே வேதம் மிக தெளிவாக நமக்கு கூறுகிறது இங்கே எதிர்காலத்திலே ஒரு யுத்தமானது நடைபெற போகிறது. ரஷ்யா தேசமானது இஸ்ரவேலுக்கு எதிராக அது போர் செய்யும். Ezekiel chapter 38 and 39. எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 39ஆம் அதிகாரம். Detail account is given how Russia is going to attack Israel. அங்கே அந்த ரஷ்ய தேசமானது இஸ்ரவேலை எப்படி தாக்கும் என்கிற மிகவும் விரிவான ஒரு
காரியங்கள் அங்கே பார்க்கிறோம். So far it never happened in the history. இதுவரைக்குமாக சரித்திரத்திலே ஒருபோதும் நடைபெற்றதில்லை. That means it is going to happen in the future. அதனுடைய அர்த்தம் இனிமேல் அது நடைபெற போகிறது. And that war is called as the Gog Magog war. அந்த போரானது கோகு மாகோகு யுத்தம் என்று அழைக்கப்படுகிறது. Now another war which is mentioned in the Bible that is going to happen. இங்க இன்னொரு போர் கூட வேதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது, அதுவும் கூட நடைபெற இருக்கிறது. That is called Armageddon. அது அர்மகதோன் யுத்தம். So don't get confused between these two wars. ஆகவே இந்த ரெண்டு யுத்தங்களுக்கும் இடையே நீங்கள் குழப்பமடைய வேண்டாம். Some people they preach that both are the same. No, both are not the same. சிலர் விதமாக பிரசங்கிப்பதுண்டு அது இரண்டு போர்களும் ஒன்றுதான் என்று, ஆனால் அது இரண்டும் ஒன்று அல்ல. A careful study will reveal that both these wars are different. மிகவும் தெளிவாக நாம் படித்து பார்த்தால் நமக்கு புரியும் இந்த ரெண்டு போர்களும் வித்தியாசமான போர்கள். The first war Russia will be fighting against Israel. முதல் அந்த போரிலே ரஷ்ய தேசமானது இஸ்ரவேலுக்கு எதிராக போர் புரியும். Whereas ஆனால் in the case of Armageddon, அர்மகதோனை பொறுத்தவரையில் all the nations of the world will fight against Israel. இந்த உலகத்தில் உள்ள எல்லா தேசங்களும் இஸ்ரவேலுக்கு எதிராக போர் புரியும். So these are the two wars that is going to happen before the establishment of the millennial kingdom. இந்த ரெண்டு போர்களும் அது நம்முடைய ஆண்டவர் 1000 வருஷ அரசாட்சியை ஸ்தாபிப்பதற்கு முன்பாக நடைபெற போகிற போர்களாகும். Then the Lord will come. அப்புறம் ஆண்டவர் வருவார். He will establish the kingdom for 1000 years. அவர் 1000 ஆண்டுகள் தமது ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார். After 1000 years, 1000 ஆண்டுகளுக்கு பிற்பாடு there is a war mentioned that is the final war in the whole universe. அது ஒரு யுத்தமானது குறிப்பிடப்பட்டிருக்கிறது, இந்த அண்ட சராசரத்திற்கும் இருக்கக்கூடிய கடைசி யுத்தம். Yeah, Revelation chapter 20, வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் verse 7 to 10 we read about that war. அந்த யுத்தத்தை குறித்து 7ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரையும் நாம் பார்க்கிறோம். That war is called the Gog Magog war. அந்த போரானது கோகு மாகோகு யுத்தம் என்று அழைக்கப்படுகிறது. That means the two wars are mentioned. அதனுடைய அர்த்தம் ரெண்டு யுத்தங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, With the same name. அதே பெயரை கொண்டு. One is before the millennial kingdom. ஒன்று 1000 வருஷ அரசாட்சிக்கு முன்பாக Russia attacking Israel. ரஷ்ய தேசமான இஸ்ரவேலை தாக்குதல். That is Gog Magog war. அது கோகு மாகோகு யுத்தம். Same way, அதே போல after the millennial kingdom, 1000 வருஷ அரசாட்சிக்கு பிற்பாடும் Satan is attacking Christ directly. இங்கே சாத்தான் கிறிஸ்துவை நேரடியாக அவன் தாக்குகிறான். And the fire will come from heaven. வானத்திலிருந்து அக்கினி புறப்பட்டு வரும். And the heaven and the earth, everything will be destroyed. வானமும் பூமியும் யாவும் அழிக்கப்பட்டு போகும். Satan will be caught and he will be thrown into the eternal hellfire. அந்த சாத்தான் பிடிக்கப்படுவான், அவன் நித்திய அந்த அக்கினியிலே போடப்படுவான். And that war is also called as Magog war. அந்த போரும் கூட கோகு மாகோகு யுத்தம் என்று அழைக்கப்படுகிறது. So don't confuse with that. There are two different wars but the same name. ஆகவே இதை குறித்து நீங்கள் குழப்பமடைய வேண்டிய அவசியமில்லை. ரெண்டு தனிப்பட்ட நிலைமையில் இருக்கக்கூடிய போர்கள், ஆனால் ஒரே பெயரை கொண்டிருக்கிறது. So these are very interesting. You have to study these wars that is going to happen in the future. ஆகவே இதெல்லாம் மிக சுவாரஸ்யமானவைகள் ஆகும். ஆகவே இதை நீங்கள் தெளிவாக நீங்கள் படித்து பார்க்க வேண்டும், எதிர்காலத்திலே வரப்போகிற யுத்தங்கள். Some people used to say that Bible is full of wars. It seems that your God of the Bible likes to have war. அங்கே சிலர் விதமாக கூறுவதுண்டு, வேதத்திலே முழுவதுமாக போரினாலே அது நிறைந்திருக்கிறது, ஆகவே உங்களுடைய ஆண்டவருக்கு போர் என்றால் மிகவும் பிடிக்கும் என்று. No, our God is not a God of war. He is a God of peace. ஆகவே நம்முடைய ஆண்டவர் அவர் யுத்தத்தின் ஆண்டவர் அல்ல, அவர் சமாதானத்தின் தேவன். This is a misunderstanding that God is so happy about the wars. No, he is not at all happy. அங்கே இது ஆண்டவருக்கு போர் என்றால் மிகவும் பிடிக்கும் என்று நாம் எண்ணுவது என்பது தவறான ஒரு எண்ணமாகும். நம்முடைய ஆண்டவருக்கு அதெல்லாம் பிடிக்காது. Bible very clearly says the war starts in the heart of man. வேதம் மிக தெளிவாக கூறுகிறது, இந்த யுத்தங்கள் எல்லாம் அது மனுஷனுடைய இருதயத்திலிருந்து புறப்படுகிறது என்று. There sometimes people used to say why God removed the 7 races from the promised land and replaced by Israel. அங்கே விதமாக நம்முடைய விதமாக வேதத்திலே நாம் பார்க்கும்போது, ஏன் ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் தேசத்திலே இருந்த 7 ஜாதிகளை துரத்திவிட்டு அந்த இஸ்ரவேல் தேசத்தை வந்து அவர்களுக்கு அதை கொடுத்தார் என்று. Lord has wiped out the 7 nations. நம்முடைய தேவன் அந்த 7 ஜாதியாரை அவர் விதமாக அழித்து போட்டார். And in that land, that place, the Israel was replaced and God allowed them to take that land. அந்த இடத்திலே இஸ்ரவேல் தேசத்தாரை வைத்து அந்த தேசத்தை எடுத்துக்கொள்ளும்படிக்கு கொடுத்தார்.
செய்வார். Is it right from the side of God to do that? அது தேவனுடைய பட்சத்திலிருந்து பார்க்கும்போது அது தேவன் அப்படி செய்வது சரியானதா? Is a question normally people ask. இது சாதாரணமாக ஜனங்கள் கேட்கக்கூடிய கேள்வி. Let me tell you an answer for that. அதற்கு ஒரு பதிலை நான் உங்களுக்கு கூறுகிறேன். God is the creator, he has the sovereignty, he is a sovereign God, he can do whatever he likes. தேவன் தான் சிருஷ்டிகர்த்தராக இருக்கிறார். அவருடைய சர்வ வல்லமையிலே அவர் எதையும் செய்வதற்கு அவருக்கு அதிகாரம் இருக்கிறது, அவருக்கு அனுமதி இருக்கிறது. But yet he will never do injustice or unrighteous things. ஆனால் ஒருபோதும் அவர் அநியாயமான காரியத்தை அவர் நியாயமில்லாதபடி செய்யவே மாட்டார். He is a righteous God. அவர் நீதியுள்ள தேவன். Now if you look at the 7 nations that has been removed, அந்த இடத்திலிருந்து அகற்றப்பட்டு போன 7 ஜாதிகளை 7 தேசத்தாரை நீங்கள் in the பார்த்தால் book of Leviticus and all, we see the sin they have committed is mentioned there. அவர்கள் செய்த பாவங்களை லேவியராகமத்திலே நாம் பார்த்தால் நாம் அங்கே பட்டியலிடப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். That 7 nations were most wicked nations that came into existence after the creation of the earth. இந்த உலகமானது உண்டாக்கப்பட்டதற்கு பிற்பாடு மிகவும் கொடிதாக பாவம் நிறைந்த ஒரு தேசங்களாக அந்த 7 தேசங்கள் காணப்பட்டது. If that nations were allowed to flourish there, அந்த இடத்திலே அந்த தேசங்களானது செழித்து வளரும்படி they would அனுமதித்திருப்பாரானால் have polluted the whole world and destroyed the whole humanity. அவர்கள் இந்த உலகம் முழுவதையும் கரைப்படுத்தி இருப்பார்கள், இந்த மனித குலத்தை அழித்து போட்டிருப்பார்கள். So Lord is a God who is concerned about the welfare of the humanity. ஆகவே நம்முடைய தேவன் மனித குலத்தை அவர் கர்சனையோடு கூட பார்த்து கொள்ளும்படிக்கு அவர் நோக்கமுடையவராக இருக்கிறார். He decided that this 7 nations, if it remains, it will spoil the whole world. அவர் நினைத்தார் இந்த 7 தேசத்தை விட்டு வைத்தால் இந்த முழு உலகத்தையும் அவர்கள் அழித்து போடுவார்கள். So he thought of removing them. ஆகவே அவர்களை எடுத்து போடும்படிக்கு அவர் நினைத்தார். Somebody has compared it like the human body. சிலர் அதை விதமாக மனிதனுடைய சரீரத்தோடு கூட ஒப்பிட்டு In பார்த்தார்கள். a human body, if a malignant tumor is coming, what we will do? ஒரு மனித சரீரத்திலே ஒரு டியூமர் ஆனது முளைத்து வந்தால் ஒரு வளர்ச்சி இருக்குமேயானால் என்ன When செய்வார்? somebody is diagnosed for a tumor, cancer, what we will do? சிலருக்கு யாருக்காவது கேன்சர் இருக்கிறது அல்ல டியூமர் இருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் என்ன செய்வார்கள்? We will not say, oh, it is in my body, so let it remain there. அது என்னுடைய சரீரத்திலே இருக்கிறபடினால அது அப்படியே இருக்கட்டும் விட்டு விடுங்கள் என்று And they will கூறுவார்களா? approach a surgeon. அவர்கள் ஒரு அறுவை சிகிச்சைக்காக அவர்கள் போவார்கள். And immediately the tumor will be removed from the body. உடனடியாக அந்த அவர்களுடைய டியூமர் ஆனது அந்த வளர்ச்சியானது அவர்களிடத்திலிருந்து எடுத்து போடப்படும். If that tumor is not removed, that tumor can cause the whole body to damage. அங்கே அந்த டியூமரை விட்டு வைத்தால் அது முழு சரீரத்தையும் அது பாதித்து விடும். It will destroy the body. அது அந்த சரீரத்தை அழித்து விடும். What God has done, a malignant tumor developed in the human race, he removed it. அங்கே இந்த மனித குலத்திலே வளர்ந்து வந்த அந்த மிகப்பெரிய டியூமரை அவர் அந்த புற்றுநோயை அவர் அகற்றினார். அதுதான் தேவன் The செய்தது. 7 nations were the tumor that developed from the humanity. அந்த மனித குலத்திலே வளர்ந்து வந்த அந்த 7 ஜாதியாரும் ஒரு புற்றுநோயை போல இருந்தவர்கள். As a surgeon removes the tumor, God has removed that tumor that can cause the destruction of the humanity. இந்த உலக இந்த மனித குலத்தை அழிக்கும்படியாக வளர்ந்து வந்த அந்த புற்றுநோயை அகற்றி நீக்குவது போல நம்முடைய ஆண்டவர் அந்த தேசங்களை அகற்றி நீக்கினார். He used Israel as an instrument, that's all. அவர் இஸ்ரவேலர்களை ஒரு கருவியாக பயன்படுத்தினார், அவ்வளவுதான். As a surgeon is using an instrument to remove the tumor, likewise God the surgeon has used Israel as a instrument to remove the 7 wicked nations. ஒரு மருத்துவர் ஒரு கருவிகளை பயன்படுத்தி அந்த புற்றுநோயை அகற்றுவது போல நம்முடைய தேவனும் கூட அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பயன்படுத்தி அந்த 7 ஜாதியாரை பூமியிலிருந்து அகற்றி போட்டார். Don't misunderstand, God is not a God of war, he is a God of peace. ஆகவே நீங்கள் தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம், நம்முடைய தேவன் யுத்தங்களின் தேவன் அல்ல, அவர் சமாதானத்தின் தேவன். But he will do war to remove or for the welfare of mankind. ஆனால் மனித குலத்திற்கு நன்மை பயக்கும் வகையிலே அவர் யுத்தங்களை புரிவார். So we see the 3 wars that is going to happen. ஆகவே இனிமேல் நடக்க போகிற 3 யுத்தங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். The final war, it is against Satan and Christ, and the Satan will be thrown into the eternal hellfire. ஆகவே கடைசி யுத்தத்திலே சாத்தான் கிறிஸ்துவுக்கு எதிராக போரிட வருவான். அப்பொழுது சாத்தான் முறியடிக்கப்பட்டு அவன் நித்திய அக்கினியிலே போடப்படுவான். Now let us look into this final war, Armageddon, and various leaders involved in the Armageddon. இப்பொழுது நாம் அந்த அர்மகதோன் யுத்தத்தை நாம் தெளிவாக படித்து பார்க்கலாம். அதிலே ஈடுபட்டுள்ள பல்வேறு தலைவர்களை குறித்து. The first one, he is called Roman prince or Antichrist.
அதிலே முதல் அந்த தலைவரை பார்த்தால் அவன் இந்த உலகத்தின் தலைவர் என்றும் அல்லது ரோம பேரரசன் என்றும் அவன் அழைக்கப்படுகிறான், அந்தி கிறிஸ்து. Of course, he is going to rule the whole world. அவன் இந்த உலகம் முழுவதையுமாக அவன் ஆட்சி செய்ய போகிறான். When we say ruling the whole world means he will control the economy of the whole world. That is the better word. அவன் இந்த உலகத்தை ஆட்சி செய்வான் என்று கூறினால் அவன் இந்த உலகத்தினுடைய பொருளாதாரத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருப்பான், அதுதான். He will promise the world that I will bring peace here. நான் இந்த உலகத்திற்கு சமாதானத்தை கொண்டு வருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணுவான். And he will say that I will make a tremendous change in the economy of the world. நான் இந்த உலகத்திற்கு ஒரு பொருளாதார மாற்றத்தை நன்மையான வகையிலே கொண்டு வருவேன் என்று அவன் வாக்குத்தத்தம் பண்ணுவான். He is called the Roman prince. அவன் தான் ரோம பேரரசன். And he is going to come from the western country Europe. அவன் அந்த மேற்கத்திய நாட்டிலிருந்து வருவான், அதாவது அந்த ஐரோப்பா தேசத்திலிருந்து. Book of Daniel chapter 7 if you read, தானியேலுடைய புத்தகம் 7ஆம் அதிகாரத்தை வாசித்தால் and verse 8 we read about him that he is going to come from Europe. அந்த 8ஆம் வசனத்திலே பார்த்தால் அங்கே நாம் புரிந்து கொள்கிறோம் அவன் ஐரோப்பாவிலிருந்து தான் வருவான் என்று. If you want you can read that, Daniel chapter 7 verse 8. வேண்டுமானால் அதை நாம் வாசிக்கலாம். தானியேல் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். Daniel had a vision of 4 beasts. அங்கே தானியேலுக்கு 4 மிருகங்கள் உள்ள ஒரு தரிசனம் கிடைத்தது. The first beast like a lion. அந்த முதல் அந்த மிருகமானது சிங்கத்தை போல இருந்தது. That speaks about Babylon or Iraq. அது பாபிலோனோ அல்லது ஈராக்கையோ அது குறிக்கிறது. The second beast is like the bear. அந்த இரண்டாவது மிருகமானது அது கரடியை போல இருந்தது. That is Iran. அது ஈரான் தேசத்தை குறிக்கிறது. And the third beast is like the leopard. அந்த மூன்றாவது மிருகமானது அது விதமாக ஒரு சிறுத்தையை போல இருந்தது. That is the kingdom of Grecian empire. அது விதமாக அந்த கிரீசியன் அந்த பேரரசை அது குறிக்கக்கூடியது. And chapter 7 verse 8, 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், we read about a beast, a terrible beast, verse 7 and 8. 7ஆம் 8ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், ஒரு பயங்கரமான மிருகம் வந்தது. The Daniel could not identify the beast. அந்த மிருகம் என்னவென்று தானியேலுக்கு அவன் அடையாளம் காண முடியவில்லை. He says that the beast is having great iron teeth. அவன் விதமாக கூறுகிறான் அந்த மிருகத்திற்கு இரும்பாலான பற்கள் இருந்தது என்று. Yeah, verse 7 you read that it's mentioned that the beast is a dreadful and a terrible beast. 7ஆம் வசனத்திலே அதை குறித்து பார்க்கிறோம், அது கெடியும் பயங்கரமும் மகாபலத்ததுமாய் இருந்தது. I used to say that it is a dinosaurs. நான் இது டைனோசர்களாக இருக்கும் என்று நான் விதமாக கூறுவதுண்டு. You may be wondering why I am saying dinosaurs. டைனோசர் என்று நான் ஏன் கூறுகிறேன் என்று உங்களுக்கு ஒருவேளை ஆச்சரியமாக இருக்கலாம். It is a modern word of an animal which they discovered from the fossils. அது அவர்கள் அந்த ஃபாசில் இருந்து கண்டுபிடித்த இந்த நவீன காலத்தினுடைய மிருகமாக அவர்கள் பார்க்கிறார்கள். You know what is the meaning of dinosaurs? டைனோசருடைய அர்த்தம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? Dinosaurs means terrible lizard. அதனுடைய அர்த்தம் மிக பயங்கரமான ஒரு பள்ளி. The same word is used by Daniel here. அதே வார்த்தையானது இங்கே தானியேல் பயன்படுத்துகிறார். The beast was terrible, dreadful and terrible. அந்த மிருகமானது கெடியும் பயங்கரமுமாக இருந்தது. Of course Daniel might not have seen dinosaurs. அங்கே தானியேல் ஒருபோதும் டைனோசர்களை பார்த்திருக்க மாட்டான். But he has seen in the vision and he identified it as a dreadful and a terrible beast. ஆனால் தன்னுடைய தரிசனத்திலே அவன் பார்க்கும்போது அதை கெடியும் பயங்கரமான ஒரு மிருகமாக பார்க்கிறான். That is why I would like to call this animal as a dinosaur. ஆகவே தான் இந்த மிருகத்தை நான் டைனோசர்கள் என்று அழைக்க விரும்புகிறேன். In the Bible we have one chapter completely dealing with the dinosaurs. இந்த வேதத்திலே ஒரு முழு அதிகாரமும் இந்த டைனோசர்களை அவதமாக கொண்டிருக்கிறது. Of course the name dinosaurs is not there. அங்கே டைனோசர் என்ற பெயர் அங்கே இல்லை. In the book of Job chapter 41 he speaks about Leviathan. அங்கே Job chapter 41. யோபு 41ஆம் அதிகாரத்திலே லெவியாதான் என்று சொல்லக்கூடியதை குறித்து பேசுகிறார். And if you read that character of that animal, it is very clear, 100% sure that referring to dinosaurs. அந்த மிருகத்தினுடைய குணாதிசயத்தை நீங்கள் சோதித்து பார்த்தால் 100% உண்மையாக உங்களுக்கு புரியும், அது டைனோசர்கள் போன்ற மிருகத்தை குறிக்கிறது. So we see the fourth beast coming from the sea. ஆகவே நான்காவது ஒரு மிருகம் அது கடலில் இருந்து வருகிறதாக பார்க்கிறோம். And verse 8 we will read. 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். Daniel 7 verse 8.
தானியேல் 7:8 அந்த கொம்புகளை நான் கவனித்திருக்கையில் இதோ அவைகளுக்கு இடையிலே வேறொரு சின்ன கொம்பு எழும்பிற்று. அதற்கு முன்பாக முந்தின கொம்புகளில் 3 பிடுங்கப்பட்டது. இதோ அந்த கொம்பிலே மனுஷ கண்களுக்கு ஒப்பான கண்களும் பெருமையானவைகளை பேசும் வாயும் இருந்தது. So this little horn mentioned here is the Antichrist who is going to come. ஆகவே இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிற இந்த சின்ன கொம்பு வரப்போகிற அந்தி கிறிஸ்துவை குறிக்கிறது. At the end time, கடைசி காலத்திலே Europe will unite together as a 10-nation federation. அந்த ஐரோப்பிய தேசமானது 10 நாடுகளை கொண்டுள்ள ஒரு பெரிய தேசமாக உருவெடுக்கும். That development is happening now. இப்பொழுது அதற்கான முன்னேற்பாடுகள் நடைபெற்றுக் How கொண்டிருக்கிறது. it is going to appear in the final form, we are not sure. கடைசியில் அது எப்படி இருக்கும் என்ற அந்த காரியம் எனக்கு நிச்சயமாக தெரியாது. But one thing is sure, 10 Roman kingdoms will be united together. ஆனால் ஒரு காரியம் மிக நிச்சயம், 10 ரோம அந்த அரசாங்கமானது ஒன்று சேரும். And from there the little horn will be coming. அதிலிருந்து ஒரு சிறிய கொம்பானது எழும்பி வரும். That is why we call him as the Roman prince. ஆகவேதான் அவனை ரோம பிரபு என்று நாம் அழைக்கிறோம். He is the Antichrist. There's appropriate to call him as Antichrist. There's no harm in that. அவன் அந்தி கிறிஸ்து என்றே நாம் அவனை அழைக்கலாம். அதில் எந்த ஒரு தவறும் இல்லை. Even though the Bible is not precisely calling him as Antichrist, there's nothing wrong to call him as Antichrist. வேதம் அவனை தெளிவாக அந்தி கிறிஸ்து என்று அழைக்காவிட்டாலும் கூட நாம் நிச்சயமாக அவனை அப்படியே நாம் அழைக்கலாம். This person is the number 1 person who is responsible for the final world war called Armageddon. அங்கே கடைசி உலக யுத்தமான அர்மகதோன் யுத்தத்திற்கு முதல் முக்கிய காரணம் இந்த நபர் மாத்திரமே. Now who is the second leader who is involved in the Armageddon? அர்மகதோனிலே ஈடுபட போகிற இரண்டாவது தலைவர் யார்? That is a Jewish leader. அது ஒரு யூத தலைவர். Bible calls him as the false prophet. வேதம் அவனை கள்ள போதகர் என்று அழைக்கிறது. I would like to call him as the last prime minister of Israel. அவனை நான் இஸ்ரவேல் தேசத்தினுடைய கடைசி பிரதம மந்திரி என்று நான் அழைக்க விரும்புகிறேன். He will be very happy with the Roman prince. அவன் அந்த ரோம பிரபுவோடு கூட மிக சந்தோஷமாக They இருப்பான். will make an agreement between each other. அவர்கள் ஒருவருக்கொருவர் ஒப்பந்தங்களை செய்து கொள்வார்கள். They will sign a covenant of peace. அவர்கள் சமாதானத்தின் ஒப்பந்தத்திலே கையெழுத்திடுவார்கள். And the day on which they are signing the covenant of peace, அவர்கள் அந்த சமாதானத்தின் ஒப்பந்தத்திலே கையெழுத்திடும் அந்த நாளிலேயே, please note down, அதை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். that is the first day of the tribulation period of 7 years. அதுதான் அந்த 7 வருஷத்தினுடைய முதல் நாள், அந்த உபத்திரவ காலத்தினுடைய தொடக்க நாள். Many of us believe that as the church is taken away, immediately next day the tribulation starts. நீங்கள் அநேகர் விதமாக நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம், சபையானது எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த நேரத்திற்கு பிற்பாடு உடனடியாக அந்த உபத்திரவ காலம் துவங்கும் என்று. Nowhere in the Bible that says. அப்படி இந்த வேதத்திலே எந்த இடத்திலேயும் இல்லை. Bible says very clearly, வேதம் மிக தெளிவாக கூறுகிறது, the day on which the world ruler or the Roman prince will sign a treaty with the prime minister of Israel, that will be the first day of the 7 years of tribulation. இந்த விதமாக ஒரு நாளிலே இந்த உலகத்தின் பிரபு அல்லது அந்த ரோம பிரபுவோடு கூட எப்பொழுது அந்த யூதர்களுடைய தலைவரான அந்த பிரதம மந்திரி அவர் சமாதான ஒப்பந்தத்தை இடுகிறாரோ அந்த நாள் தான் அந்த உபத்திரவ காலத்தின் துவக்க நாள். These are the 2 main leaders in the final world war called Armageddon. இவர்கள் இருவர் மாத்திரமே மிக முக்கியமான தலைவர்களாக கடைசி உலக போரான அர்மகதோனிலே இருப்பார்கள். Another country that is going to come in this world war is the southern king. இந்த உலக போரிலே வரப்போகிற இன்னொரு ராஜா, அவர் விதமாக தென் தேசத்து ராஜா, அதாவது அவர் விதமாக எகிப்தின் ராஜா. So in the Bible, whenever you read the word king of south, you should understand it is referring to Egypt. ஆகவே நீங்கள் வேதத்திலே எப்பொழுதெல்லாம் நீங்கள் தென் தேசத்து ராஜா என்று நீங்கள் படிக்கும்போது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அது எகிப்தின் ராஜாவை குறிக்கிறது என்று. So the Egypt is one of the partners in this war. ஆகவே இந்த யுத்தத்திலே ஒரு பங்காளியாக எகிப்து ராஜா இருப்பார். Now the 4th king who is involved in this final war, இந்த கடைசி யுத்தத்திலே ஈடுபட போகிற 4வது முக்கியமான ராஜா, that is a northern king. அது வடதேசத்து ராஜா. The north king, wherever you read, நீங்கள் எங்கெல்லாம் வடதேசத்து ராஜா அல்லது வடக்கே இருக்கக்கூடிய ராஜா என்று வாசிக்கும் போது, the countries that is on the north side of Israel is involved. அந்த இஸ்ரவேல் தேசத்திற்கு வடக்கே இருக்கக்கூடிய அந்த தேசங்கள் அதிலே ஈடுபடும். Especially Daniel chapter 11, விசேஷமாக தானியேல் 11ஆம் அதிகாரத்திலே, there we see the king of the south, king
king of the north, it is referring to Egypt and Syria. இங்கே விதமாக தென்தேசத்து ராஜா வடதேசத்து ராஜா என்று வரக்கூடிய அந்த பதங்கள் அது எகிப்தையும் சீரியாவையும் குறிக்கக்கூடிய பதங்கள். So in the final world war, the king of the north is there. ஆகவே கடைசி உலக யுத்தத்திலே அந்த வடதேசத்து ராஜா ஈடுபடுவான். That is, the Syria will be very prominent, playing a prominent role. அதனுடைய அர்த்தம் சீரியா அதனுடைய முக்கிய பங்கு வகிக்கும். Now other countries which is involved in the war are, அங்கே இந்த விதமாக இந்த யுத்தத்தில் ஈடுபட போகிற மற்ற நாடுகள், that is eastern kings are mentioned. அது கிழக்கத்திய ராஜாக்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. These eastern kings are including India and China. இது 10 ராஜாக்களை குறித்து நாம் பார்க்கிறோம். அது இந்தியாவையும் சீனாவையும் உள்ளடக்கியுள்ளது. It is very clearly mentioned that 20 crore soldiers they will be sending in this war. இது மிக தெளிவாக நாம் பார்க்கிறோம். இந்த யுத்தத்திற்காக 20 கோடி போர் சேவகர்கள் அவர்கள் அனுப்பப்படுவார்கள் என்று. And they will coming through the Iraq. அவர்கள் ஈராக் வழியாக அனுப்பப்படுவார்கள். They will cross Iraq and they will come to Jerusalem to fight with the people there. அங்கே இருக்கக்கூடிய அந்த எருசலேமில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு எதிராக வந்து போரிடும்படிக்கு அவர்கள் ஈராக்கை கடந்து வருவார்கள். So we look at these particular kings here. இங்கே இருக்கக்கூடிய இந்த ராஜாக்களை நீங்கள் பாருங்கள். You look at the nation of Israel at the center. நீங்கள் பார்க்கிறீர்கள் இஸ்ரவேல் தேசமானது மையத்திலே இருக்கிறது. The country from the south will be involved in that. அங்கே அதிலே விதமாக தென் தேசத்திலே இருக்கக்கூடிய நாடுகள் ஈடுபடும். The country from the north is involved. வடதேசத்திலே இருக்கக்கூடிய தேசங்கள் ஈடுபடும். The country from the east is involved. இங்கே கிழக்கிலே இருக்கக்கூடிய நாடுகள் ஈடுபடும். Is the country from west is there? இங்கே விதமாக மேற்கே இருக்கக்கூடிய நாடுகள் இங்கே இருக்கிறதா? Which is the country from the west here? இங்கே இருக்கக்கூடிய மேற்கத்திய நாடு என்ன? Rome. அங்கே ரோமாபுரி தான். The world ruler or the Rome, Europe is on the west side. அந்த ரோம பிரபு அல்லது ஐரோப்பா தேசமானது மேற்கத்திய நாட்டிலே இருக்கிறது. See, look at the whole countries which is coming in the world war. ஆகவே இந்த 4 தேசத்திலிருந்தும் வரக்கூடிய இந்த உலக யுத்தத்திற்கு வரக்கூடிய நாடுகளை All பாருங்கள். are coming into a place called Megiddo. இந்த யாவரும் மெகிதோ என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு கூடி வருவார்கள். In the book of Ezekiel it is very clearly mentioned. எசேக்கியேல் அந்த புத்தகத்திலே மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. The wind will blow from 4 sides. காற்றானது 4 திசைகளிலும் வந்து அது ஊதும். So the army is coming from all the 4 sides. ஆகவே இந்த படைகளானது 4 திசைகளிலும் வந்து சேரும். From the west, அது மேற்கிலிருந்து the European leaders. அங்கே விதமாக அந்த ஐரோப்பிய தலைவர்கள். From the east, India and China. கிழக்கிலிருந்து சீனாவும் இந்தியாவும். From south, Egypt is coming. அங்கே தென் தேசத்திலிருந்து எகிப்து வருகிறது. And from the north, Syria is coming. அங்கே வடக்கே இருந்து சீரியா தேசம் வருகிறது. And no moreover than political leader, there is a religious union is also there. இந்த அரசியல் சம்பந்தப்பட்டமான இந்த தலைவர்களை தவிர விதமாக யூனியன் தலைவர்களும் கூட இதிலே ஈடுபடுவார்கள். All the religions of the world will unite together. இந்த உலகத்தினுடைய எல்லா மதங்களும் ஒன்று சேர்ந்து வரும். In the book of Revelation chapter 17, வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரத்திலே we read about the mystery of the Babylon, the mother of harlots. நாம் விதமாக வேசிகளின் விதமாக தாய் என்று அழைக்கப்படுகிற அந்த பாபிலோனை குறித்ததான ரகசியத்தை பார்க்கிறோம். So that lady whom they represented is the union of the religion. ஆகவே அவர்கள் குறிப்பிடுகிற அந்த ஸ்திரீயானது அந்த மத சம்பந்தப்பட்டவர்களுடைய கூட்டமாக இருக்கிறது. I hope you understood the political and the religious condition just before the war. அங்கே இந்த யுத்தத்திற்கு முன்பாக இருக்க போகிற அரசியல் சம்பந்தமான நிலைமையும் மத சம்பந்தமான நிலைமையும் நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். Now look at this one. The rise of Antichrist. இப்பொழுது இதை பாருங்கள். இதுதான் அந்தி கிறிஸ்துவினுடைய அவன் எழுகிற அந்த காட்சி. This is how the Bible describes the Antichrist. இப்படித்தான் வேதம் அந்தி கிறிஸ்துவை குறித்ததான ஒரு வரைபடத்தை கொடுக்கிறது. 7-headed beast. அங்கே அந்த மிருகத்திற்கு 7 தலைகள் இருக்கும். 10 horns are there. 10 கொம்புகள் இருக்கும். Out of the 10 horns the Antichrist will come. Whole thing is representing the Antichrist. அந்த 10 கொம்புகளிலிருந்து அந்த அந்தி கிறிஸ்து எழும்பி வருவான். இந்த எல்லா காரியமும் இந்த படமானது விளக்குகிறது. Some people used to ask me, uncle, is it looking like this? The Antichrist will look like this? சிலர் விதமாக கேட்பதுண்டு, அங்கிள் அந்தி கிறிஸ்து இப்படித்தான் நம்ம பார்ப்பதற்கு இருப்பானா? Like a wild animal? ஒரு காட்டு மிருகம் போல இருப்பானா?
I said, no, he is a very handsome man, very good looking man. நான் கூறுவது உண்டு, இல்லை இல்லை அப்படி எல்லாம் இருக்க மாட்டான், மிக அழகாக இருப்பான், நாம் பார்ப்பதற்கு அழகானவன். Definitely he will a fair, good looking, handsome man. நிச்சயமாகவே அவன் சௌந்தரியவானாக, நாம் பார்ப்பதற்கு அழகானவனாக அவன் இருப்பான். Why I am saying like that? ஏன் நான் அதை அப்படி நான் கூறுகிறேன்? Because Bible says he is coming from Europe. வேதம் கூறுகிறது அவன் ஐரோப்பாவிலிருந்து வரக்கூடியவன். He is not looking like an African or an Indian. அவன் ஒரு ஆப்பிரிக்க தேசத்தானை போல அல்லது இந்தியனை போல அவன் காட்சியளிக்க மாட்டான். Very good looking man. ஆகவே பார்ப்பதற்கு மிகவும் அழகான ஒருவனாக இருப்பான். When Obama came, everybody started telling me the Obama may be the Antichrist. அங்கே ஒபாமா அரசாட்சிக்கு வந்தபோது யாவரும் விதமாக கூற ஆரம்பித்தார்கள், ஒபாமா தான் அந்தி கிறிஸ்துவாக இருப்பான். I said, don't worry about it, he is not going to be Antichrist, definitely. நான் அவர்களிடத்திலே கூறுவது உண்டு, நீங்கள் அதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை, நிச்சயமாக அந்தி கிறிஸ்துவாக இருக்க போகிறது இல்லை என்று. Of course he has a lot of character of Antichrist, no doubt. அங்கே அவனுக்கு அந்தி கிறிஸ்துவினுடைய அநேக குணாதிசயங்கள் இருக்கிறது உண்மைதான். The car in which he travels, the name is Beast. அங்கே அவன் விதமாக பிரயாணம் பண்ணுகிற அந்த காரினுடைய பெயர் மிருகமாகும். That is all right. அதெல்லாம் சரிதான். But he cannot be Antichrist. ஆனால் அவனால் ஒருபோதும் அந்தி கிறிஸ்துவாக இருக்க முடியாது. The simple reason he is an African. அதனுடைய அங்கே மிகவும் ஒரு எளிமையான ஒரு காரணம், அவன் ஒரு ஆப்பிரிக்க தேசத்தை An சேர்ந்தவன். African cannot be an Antichrist. ஒரு ஆப்பிரிக்கன் அந்தி கிறிஸ்துவாக இருக்க முடியாது. Bible very clear that an Antichrist will be a European from the country of continent of Europe. வேதம் மிக தெளிவாக நமக்கு கூறுகிற விஷயம், ஒரு அந்தி கிறிஸ்து அவன் ஐரோப்பா தேசத்தை சார்ந்தவனாகத்தான் இருப்பான், ஐரோப்பா கண்டத்தை சார்ந்தவன். So he is the main person involved in the war. ஆகவே இவன் தான் இந்த யுத்தத்திலே ஈடுபடுகிற மிக முக்கியமான ஒரு நபர். Now another person who is coming from the land. இன்னொரு நபன் அவன் விதமாக மண்ணிலிருந்து வருகிறான், நிலத்திலிருந்து வருகிறான். Bible calls him as a false prophet. வேதம் அவனை கள்ள தீர்க்கதரிசி என்று அழைக்கிறது. He looks like a lamb. அவன் ஒரு ஆட்டுக்குட்டியை போல காட்சி அளிக்கிறான். Look at his mouth, he speaks like a dragon. ஆனால் அவனுடைய வாயை பாருங்கள், ஒரு சர்ப்பத்தை போல பேசுகிறான். So he is a friend of Antichrist. ஆகவே அவன் ஒரு அந்தி கிறிஸ்துவினுடைய ஒரு நண்பன். He is coming from the land. அவன் நிலத்திலிருந்து வருகிறவன். In the land, in the Bible speaks about the promised land. அங்கே அந்த வேதமானது நிலம் என்று கூறும்போது அது வாக்குத்தத்தத்தின் தேசத்தை குறிக்கிறது. That means he is a Jewish man. அதனுடைய அர்த்தம் அவன் ஒரு யூதனாக இருப்பான். He may be from the tribe of Dan, that is many believe. அது Dan. அவன் விதமாக அந்த தானுடைய காலகட்டத்தில் இருப்பான் என்று தான் நாம் நம்புகிறோம். So this man is coming and both of these people are very much in agreement. ஆகவே இந்த இவனும் கூட எழும்பி வருவான், அவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் ஒப்பந்தங்களை செய்து கொள்வார்கள். Both of them make that agreement and covenant together. அவர்கள் இருவரும் ஒன்று சேர்ந்து ஒப்பந்தங்களை மேற்கொள்வார்கள். Now the Antichrist will come in power. இப்பொழுது அந்தி கிறிஸ்து அவன் அரசாட்சிக்கு வருவான். With the help of a religious lady. அவன் ஒரு மத சம்பந்தப்பட்ட ஒரு ஸ்திரீயினுடைய உதவியினாலே வருவான். Now look at this Antichrist or the beast, and upon the beast a lady is seated. இப்பொழுது இங்கே பாருங்கள், இந்த அந்தி கிறிஸ்து இங்கே இருக்கிறான், அவனுக்கு மேலாக ஒரு ஸ்திரீ அமர்ந்திருக்கிறதாக பார்க்கிறோம். Who is more powerful? யார் மிகவும் விதமாக வல்லமை படைத்தது? Whether the beast is powerful or the lady is powerful. இந்த மிருகத்திற்கு அதிக சக்தி இருக்கிறதா அல்லது அந்த ஸ்திரீக்கு இருக்கிறதா? Who is controlling the beast? யார் அந்த மிருகத்தை கட்டுப்படுத்துவது? It is very clear the lady is more powerful than the beast. மிக தெளிவாக நாம் பார்க்கிறோம், அந்த ஸ்திரீக்கு தான் அந்த மிருகத்தை காட்டிலும் அதிக வலிமை இருக்கிறது. Because she is sitting upon the beast. ஏனென்றால் அவள் தான் அந்த மிருகத்தின் மேல் அமர்ந்திருக்கிறாள். This shows that beginning of his kingdom or beginning of his rule, he will come to the power with the help of a religion. அதனுடைய அர்த்தம், அவன் தன்னுடைய ஆளுகையினுடைய அந்திய காலகட்டத்தில், அவன் அதனுடைய துவக்க காலகட்டத்திலே அவன் அந்த ஸ்திரீனுடைய உதவியை எடுத்துக்கொள்வான். You know, many of the political leaders coming in the world scene with the help of religion. நமக்கு தெரியும், இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அநேக அரசியல் தலைவர்கள் அவர்கள் மதத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டுதான் அவர்கள் வருகிறார்கள். So this person will obtain the political power with the help of religion. ஆகவே இந்த நபர் அவன் தன்னுடைய அந்த அரசியல் அந்த வல்லமையை அவன் எதனால் அவன் எடுத்துக்கொள்வான் என்றால் அந்த மத சம்பந்தப்பட்ட உதவியின் மூலமாக வருவான். You know, the bride of Christ is church.
நமக்கு தெரியும் கிறிஸ்துவினுடைய அந்த மணவாட்டி சபை என்று. So same way Antichrist also need a bride, isn't it? அதே போலவே அந்த கிறிஸ்துவுக்கும் ஒரு மணவாட்டி தேவை இல்லையா? I think this is his bride. நான் நினைக்கிறேன் இதுதான் அவனுடைய மணவாட்டி என்று. The false Christian religion and all other religions are included under that. அங்கே விதமாக தவறாக இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மதமும் மற்றும் இன்னும் அநேக மதங்களும் அதோடு கூட ஒன்று சேரும். So Antichrist have his own bride. ஆகவே அந்த கிறிஸ்துவுக்கு தனக்கென்று இருக்கக்கூடிய ஒரு மணவாட்டி உண்டு. That is the false religion. அதுதான் தவறான மதங்கள். In the beginning they are in a very good mood. அங்கே அவர்கள் துவக்க காலகட்டத்திலே நல்ல முறையிலே தான் இருப்பார்கள். I think this picture is showing their honeymoon days. நான் நினைக்கிறேன் இந்த படமானது அவர்களுடைய தேனிலவு நாட்களை நமக்கு காண்பிக்கிறது. Very well they are joined together and coming into the power. அவர்கள் ஒன்று சேர்ந்து அவர்கள் அந்த அரசாட்சியை பிடிப்பார்கள். This relationship will continue only for 3.5 years. இந்த அவர்களுடைய இந்த உறவானது 3 ஆண்டுகள் மாத்திரமே நீடித்திருக்கும். In the book of Revelation chapter 17, வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரத்திலே it is very clearly says that the beast will hate this lady. இந்த மிருகமானது இந்த ஸ்திரியை வெறுக்க ஆரம்பிக்கும் என்று நாம் தெளிவாக பார்க்கிறோம். And he will destroy this lady. அவன் இந்த ஸ்திரியை அழித்து போடுவான். And the religions will be banned. எல்லா மதங்களும் அது அழிக்கப்பட்டு போகும். All the religions in the world will be banned. இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா மதங்களுக்கும் முடிவு வரும். Then he will say, அங்கே நாம் பார்க்கிறோம், if anybody wants to worship a god, யாராவது ஒருவர் ஒரு தெய்வத்தை ஆராதிக்க விரும்பினால் you can worship me. நீங்கள் என்னை ஆராதிக்கலாம் I am என்று கூறுவான். God. நான் தான் தேவன். And Bible says, வேதம் கூறுகிறது, his friend the false prophet, இந்த அவனுடைய நண்பனாக இருக்கக்கூடிய கள்ள தீர்க்கதரிசி, the prime minister of Israel, அவன் தான் இஸ்ரவேலினுடைய பிரதம மந்திரி, he will erect an image in the temple of God. அவன் தேவ ஆலயத்திலே அவனுடைய சொரூபத்தை கொண்டு வந்து வைப்பான். The image of Antichrist will be raised there. அந்த கிறிஸ்துவினுடைய சொரூபம் அங்கே வைக்கப்படும். He will call the Roman prince to inaugurate that. அவன் அந்த ரோம பிரபுவை அழைத்து அதை திறந்து வைக்கும்படி கூப்பிடுவான். He will come and sit there in the temple of God. அவன் வந்து தேவ ஆலயத்திலே அவன் அமருவான். And he will inaugurate the image there. அவன் அந்த இடத்திலே இருக்கக்கூடிய சொரூபத்தை திறந்து வைப்பான். And will tell all the world people to worship me. இங்கே எல்லாரும் இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் என்னை தொழுது கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்வான். He will tell the Jewish people to worship him. அங்கு யூத ஜனங்கள் என்னை நீங்கள் ஆராதியுங்கள் என்று அவன் கேட்பான். But the Jewish people refuse to worship him. ஆனால் யூத ஜனங்கள் அவனை ஆராதிக்க மறுப்பார்கள். Those who refuse to worship him, அவனை ஆராதிக்க மறுக்கிறவர்கள் he will kill. அவன் கொலை செய்வான். As Hitler was killing the Jewish people, same way this man is going to kill the Jewish people. அந்த ஹிட்லர் யூத ஜனங்களை கொலை செய்த வண்ணமாக இந்த மனுஷனும் யூதர்களை கொலை செய்வான். That is the beginning of the world war. அதுதான் உலக யுத்தத்தினுடைய துவக்கம். Now look at the world war, how it is beginning. இப்பொழுது இந்த உலக யுத்தத்தை குறித்து பாருங்கள், அது எப்படி துவங்குகிறது. Bible in the book of Revelation chapter 16, வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரத்திலே வேதத்திலே பார்க்கிறோம், very clearly says how this is beginning. இது எப்படி துவங்குகிறது என்று மிக தெளிவாக நாம் பார்க்கிறோம். 3 unclean spirits will come out of the mouth of the dragon, Antichrist and the false prophet. அந்தி கிறிஸ்து மற்றும் கள்ள தீர்க்கதரிசியினுடைய வாயிலிருந்து 3 துஷ்ட மிருகங்கள் அது புறப்பட்டு வரும். Verse 13. 13ஆம் வசனம். And they go around all over the world to gather the kings. அங்கே நாம் பார்க்கிறோம், அவர்கள் போய் Verse 14, you read 13 and 14. 13-14ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், அப்பொழுது வலு சர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். Yeah, they will be gathered together. அவர்கள் ஒன்று சேர்ந்து வருவார்கள். They will be gathered together in a place called Megiddo. அவர்கள் மெகிதோ என்று சொல்லக்கூடிய யுத்தத்திலே சேர்ந்து வருவார்கள். Armageddon, that is the word has been derived. அர்மகதோன் என்கிற வார்த்தையானது அதிலிருந்து தான் வருகிறது. So the center of this war is Armageddon, that is the north of Israel it is. அங்கே அந்த அர்மகதோன் என்று சொல்லக்கூடிய இடம் தான் இந்த யுத்தங்களுடைய மைய ஒரு பகுதியாக இருக்கும். அது இஸ்ரவேல் தேசத்திற்கு அருகாமையில் இருக்கிறது. If some of you have visited that place, you can see a huge plain is there and all the armies will be gathering there. அந்த இடத்தை நீங்கள் இதற்கு முன்பாக சந்தித்திருந்தால் உங்களுக்கு தெரியும், அந்த இடமானது ஒரு பெரிய ஒரு சமதளமாக இருக்கக்கூடிய ஒரு நிலம். அந்த இடத்திலே ஏராளமான படைகள் ஒன்று சேரும். Once upon a time the Napoleon, the great warrior, he happened to see this Megiddo valley. ஒரு முறை அங்கே மிகப்பெரிய பேரரசான அந்த அலெக்சாந்தர், அவன் இந்த
நெப்போலியன் அவன் இந்த பெரிய அந்த அர்மகதோன் அந்த இடத்தை அவன் போய் கண்டான். He never read the Bible. அவன் ஒருபோதும் வேதத்தை வாசித்ததில்லை. But when he saw the land, ஆனால் அவன் அந்த இடத்தை பார்த்தபோது he said, this Megiddo is a wonderful place for all the armies of the world to gather. இந்த உலகத்தில் உள்ள எல்லா படைகளும் ஒன்று சேரக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இடமாக அவன் கண்டான். As a warrior, he understood the strategic position of Megiddo. அவன் ஒரு போர் சேவகனாக அவன் அந்த இடமானது அமைந்திருக்கக்கூடிய அந்த ஸ்தானத்தை அவன் நன்கு அவன் பிடித்திருந்தது So அவனுக்கு. Megiddo, all the armies of the world will gather. அந்த மெகிதோவிலே உலகத்தினுடைய எல்லா ராணுவமும் ஒன்று சேர்ந்து வரும். Now let us look into how this war is going to take place. இந்த யுத்தமானது எப்படி நடைபெற போகிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம். As I told you, the details are given in the Bible. நான் ஏற்கனவே கூறினேன் இதனுடைய விளக்கமானது மிக தெளிவாக வேதத்தில் இருக்கிறது என்று. And we see the south of the Edom, south and the southern part, the Edom will be involved in this war. நாம் பார்க்கிறோம் தென் தேசத்திலிருந்து ஈதோமானது இந்த போரிலே அது ஈடுபடும். As I told you, Megiddo in the northern part of Israel is involved in that. நான் ஏற்கனவே கூறினது போல இஸ்ரவேலுக்கு அங்கே வடக்கே இருக்கக்கூடிய மெகிதோ அந்த இடமும் கூட இதிலே ஈடுபடும். And on the eastern side, the valley of Jehoshaphat is involved in that. அதனுடைய கிழக்கிலே அந்த ஜெகோசபாத்தினுடைய அந்த பாளையமும் அங்கே ஈடுபடும். Look at that. This is actually a map is not clear. This is the area the whole Israel will be involved in this war. ஆகவே இந்த வரைபடமானது மிக தெளிவாக இல்லை என்றாலும் இதை நீங்கள் பார்த்தீர்கள் ஆனால் இந்த இஸ்ரவேலை சுற்றி இருக்கக்கூடிய இந்த பகுதியெல்லாம் இந்த போரில் ஈடுபடும். Look at this north Syria is there. அதிலே வடக்கே பார்த்தால் சீரியா இருக்கிறது. Down the Egypt is there. கீழே எகிப்து இருக்கிறது. Northern side you see the Megiddo, that is the core area of the war. அதனுடைய வடக்கிலே மெகிதோ என்று சொல்லக்கூடிய இடம் இருக்கிறது. அதுதான் யுத்தத்தினுடைய மிக மையம். Now who will begin the war? இப்பொழுது யார் யுத்தத்தை துவங்குவான்? Bible gives the detail about it. வேதம் அதை குறித்த தெளிவை நமக்கு கொடுக்கிறது. Look at this particular thing. இந்த குறிப்பிட்ட படத்தை பாருங்கள். This is the area, the Middle East and the surrounding Mediterranean Sea is here. இதுதான் அந்த மத்திய தரை கடல் இருக்கக்கூடிய அந்த பகுதியும் அதை சுற்றியுள்ள இடங்களும். The Egypt is the first country that is going to attack Israel. இந்த இஸ்ரவேலை முதலாவதாக தாக்கக்கூடிய ஒரு அந்த தேசமானது எகிப்தாகும். Now look at with me book of Daniel chapter 11. நீங்கள் தானியேல் 11ஆம் அதிகாரத்திற்கு என்னோடு கூட திருப்புங்கள். In Daniel chapter 11, தானியேல் 11ஆம் அதிகாரத்திலே the minute detail of this war is described. இந்த யுத்தத்தினுடைய மிக துல்லியமான விளக்கங்கள் அங்கே விளக்கப்பட்டிருக்கிறது. Come to the book of Daniel. தானியேல் புத்தகத்திற்கு வாருங்கள். Verse 36 onwards you have to study carefully and study it. 36ஆம் வசனத்திலிருந்து மிக தெளிவாக நீங்க கவனமாக படித்து பார்க்க வேண்டும். Probably you may be listening this message for the first time. ஒருவேளை இவ்விதமான ஒரு செய்தியை முதல் முறையாக நீங்கள் கேட்கலாம். But you may have to repeatedly study to understand that it's not easy to understand. ஆனால் இது நாம் புரிந்து கொள்வதற்கு எளிமையான ஒரு விஷயம் அல்ல. நீங்கள் மறுபடியும் படித்து பார்க்க வேண்டும். I don't have much time before me to explain in minute detail. நான் இதை மிக துல்லியமான நிலைமையில் விளக்குவதற்கு எனக்கு முன்பாக காலம் இல்லை. This is just I'm introducing you for your further study. நீங்கள் இன்னும் அதிகமாக இதை படிப்பதற்காக ஒரு அறிமுகத்தை நான் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். Now Daniel chapter 11 verse 36 to 45. இப்பொழுது தானியேல் 11ஆம் அதிகாரம் 35 லிருந்து 45ஆம் வசனம் வரைக்குமாக That is speaking about Armageddon, the final world war. அது கடைசி உலக மகா யுத்தமான அர்மகதோனை குறித்து பேசுகிறது. Now it is very clear, one reading itself you understand this is referring to a war. நீங்கள் இதை ஒரு முறை வாசித்தாலே உங்களுக்கு புரிந்துவிடும் இது ஒரு யுத்தத்தை குறிக்கிறது என்று. Now how you can say that it is Armageddon? That's the question number 1. இப்பொழுது முதலாவதாக வருகிற கேள்வி இதுதான் அர்மகதோன் யுத்தம் என்று எப்படி நம்மால் கூற முடியும்? Number 1 verse 40 you read. முதலாவதாக 40ஆம் வசனத்தை வாசியுங்கள். This war will take place at the end of the time. இந்த யுத்தமானது முடிவு காலத்தின் போது இது சம்பவிக்கும். At the time of the end shall the king. That means this war is taking place at the end time. இது முடிவு காலத்திலே நடைபெறும். அதனுடைய அர்த்தம் இது கடைசி காலகட்டத்திலே நடைபெறும் என்று. I hope it is very clear. நான் நினைக்கிறேன் இது மிக தெளிவாக இருக்கிறது. இரண்டாவது look at that verse 44. 44ஆம் வசனத்தை பாருங்கள். But the tidings out of the east and out of the north shall trouble him. கிழக்கிலும் வடக்கிலும் இருந்தவரும் செய்திகள் அவனை கலங்க பண்ணும். Now you look at the word the king or the news or the tidings from the east. நீங்கள் இங்கே இந்த வார்த்தைகளை நீங்கள் பாருங்கள். அங்கே கிழக்கிலும் வடக்கிலிருந்தும் இருந்து வரும் செய்திகள் என்று. In the Bible
வேதத்திலே There's only one war which is mentioned that the army from the east will come. அங்கே கிழக்கிலிருந்து படைகள் வரும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிற ஒரே ஒரு யுத்தம் மாத்திரமே இருக்கிறது. Revelation chapter 16 we have read that. வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் அதை நாம் வாசித்தோம். Verse 12 read there. 12ஆம் வசனத்தில் அங்கே நாம் வாசிக்கிறோம். The river Euphrates will be dried up. அங்கே ஐப்ராத் என்னும் பெரிய நதி அது உலர்ந்து போகும். For the armies of the east and kings. அங்கே விதமாக கிழக்கிலிருந்து படைகள் புறப்பட்டு வரும். So here we see the armies of the east is mentioned. ஆகவே இங்கே நாம் பார்க்கிறோம் கிழக்கிலிருந்து வருகிற படைகளை குறித்து இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. This is very clear that this entire passage is referring to the final world war. ஆகவே இது மிக தெளிவாக இந்த முழு பகுதியும் இது கடைசி உலக யுத்தத்தை குறித்து நமக்கு பேசுகிறது. So now after confirming that this is world war, இது உலக யுத்தம் என்று நாம் நிச்சயித்துக் கொண்ட பிற்பாடு each and every verse we have to study in minute detail. ஒவ்வொரு வசனத்தையும் மிக துல்லியமாக நாம் படித்து பார்க்க வேண்டும். Now I will just tell you, you can study yourself. நான் இதை உங்களுக்கு கூறி சொல்கிறேன், நீங்களே போய் படித்து பாருங்கள். Now if you look at verse 36 and 37 and 38, 36, 37, 38ஆம் வசனங்களை நீங்கள் பார்த்தால் there we read a reference about a king. அங்கே ஒரு ராஜாவை குறித்து இங்கே பேசப்பட்டிருக்கிறது. That king is not regarding the father god of their fathers. அந்த ராஜா தன்னுடைய தகப்பனாரினுடைய தேவனுக்கு எதிராக அவன் இருக்கிறான். On the contrary, he will worship another god and another leader. அவன் அவதுமாக எதிர்மறையாக அவன் வேறொரு தலைவனையோ அல்லது வேறொரு தேவனை அவன் ஆராதிக்கிறான். So the indication, the words which is showing that this is speaking about a man from the land of Israel. ஆகவே இது மிக தெளிவாக நமக்கு காட்டுகிற விஷயம் என்னவென்றால் இஸ்ரவேல் தேசத்திலிருந்து வருகிற ஒரு மனுஷன் தான். So king of Israel is referred there. ஆகவே இஸ்ரவேலினுடைய ராஜா அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறான். In our language we can say that he is the false prophet or the last prime minister of Israel. நம்முடைய பாஷையில் இப்படி நாம் அவனை கூறலாம், அங்கே அவன் ஒரு கள்ள தீர்க்கதரிசி என்றும் அல்லது இஸ்ரவேலினுடைய கடைசி பிரதம மந்திரி என்றும். And if you read verse 38, நீங்கள் 38ஆம் வசனத்தை this வாசித்தால் king or the prime minister of Israel will worship or adore or encourage another person, that is Antichrist. இந்த மனுஷன், இந்த கள்ள தீர்க்கதரிசி அவன் இன்னொரு மனுஷனை உயர்த்துவான், அதுதான் அந்தி கிறிஸ்து. And here we say that they divide the land. அவர்கள் அந்த தேசத்தை அவர்கள் பிரிப்பார்கள். They will make peace to gain something. They will make peace. To make the peace, they will divide the land. அவர்கள் சில ஆதாயத்திற்காக அவர்கள் சில சமாதானத்தை உண்டு பண்ணுவார்கள். அவர்கள் தேசத்தை அவர்கள் அவதமாக பிரிப்பார்கள். That is verse 39. அது 39ஆம் வசனம். That is speaking about the peace treaty between the Antichrist and the false prophet. அது அந்த அந்தி கிறிஸ்துவுக்கும் இந்த கள்ள தீர்க்கதரிசிக்கும் இடையே நடைபெறக்கூடிய சமாதான ஒப்பந்தம். After describing Antichrist and the false prophet in verse 36 to 39, 36ஆம் வசனத்திலிருந்து 39ஆம் வசனம் வரைக்குமாக அந்தி கிறிஸ்துவை குறித்தும் அந்த கள்ள தீர்க்கதரிசியை குறித்தும் விளக்கம் வந்த பிற்பாடு now verse 40 you read. இப்பொழுது 40ஆம் வசனத்தை வாசியுங்கள். The beginning of the war is mentioned. அந்த யுத்தத்தினுடைய துவக்கத்தை பார்க்கிறோம். At the time of the end shall the king of the south push at him. முடிவு காலத்திலோ வென்றால் தென்றிசை ராஜா அவனோடே முட்டுக்கு நிற்பான். At the end of the time, முடிவு காலத்திலோ வென்றால் who will start the war? யார் அங்கே அந்த யுத்தத்தை துவங்குவது? You tell me. நீங்கள் I want to கூறுங்கள். know whether you are listening or not. நீங்கள் கவனிக்கிறீர்களா என்று நான் That verse அறிய says, விரும்புகிறேன். at the end of the time shall the king of the south push at him. 40ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், முடிவு காலத்திலோ வென்றால் தென்றிசை ராஜா அவனோடே முட்டுக்கு நிற்பான். Push at Israel, that's the meaning. Push at the leader of Israel. இஸ்ரவேலினுடைய தலைவரை அல்லது இஸ்ரவேலை அவன் எதிர்த்து நிற்பான். அதுதான் Who is அதனுடைய the king அர்த்தம். of the south? தென் தேசத்து ராஜா யார்? Egypt. எகிப்து தான். Am I right? நான் சரியாக இருக்கிறேனா? We have studied that Egypt is involved. நாம் படித்தோம் அதில் எகிப்து அதில் ஈடுபட்டிருக்கிறது. So this verse suggests that Egypt is the first country who will begin the Armageddon. ஆகவே இது நமக்கு கூறுகிற விஷயம் என்னவென்றால் எகிப்து தான் அர்மகதோனை துவக்குகிற முதல் நாடு. As I told you, whenever war takes place, people used to ask me, is it going to be Armageddon? அங்கே நான் ஏற்கனவே உங்களுக்கு கூறினது போல எப்பொழுதெல்லாம் யுத்தங்கள் வருகிறதோ ஜனங்களிடத்திலே கேட்பதுண்டு, இதுதான் அர்மகதோன் யுத்தமாக இருக்க போகிறதா? Easily you can identify Armageddon. நீங்கள் மிக தெளிவாக மிக லகுவாக நீங்கள் அடையாளம் காணலாம் எது How you அர்மகதோன். can identify?
நீங்கள் எப்படி அதை நீங்கள் புரிந்து கொள்ள When முடியும்? Egypt is attacking Israel, you can say that that is going to be Armageddon. எப்பொழுது எகிப்து இஸ்ரவேலை தாக்குகிறதோ அப்பொழுது புரிந்து கொள்ள முடியும் அதுதான் அர்மகதோன் We யுத்தமே. have no idea why Egypt is attacking. எகிப்து ஏன் தாக்குகிறது என்று எந்த ஒரு யோசனையும் நமக்கு கிடைக்காது. In my personal study, I understood probably because of the temple in Jerusalem, probably Egypt is attacking Israel. நான் தனிப்பட்ட நிலைமையிலே படித்து பார்க்கும்போது நான் விதமாக நினைப்பதுண்டு, ஒருவேளை அங்கே இஸ்ரவேலிலே அங்கே அந்த எருசலேமிலே தேவாலயம் இருப்பதினால் ஒருவேளை எகிப்து அவர்களை தாக்க So வரலாம். look at that number 1 I have written, the Egypt is attacking Israel. ஆகவே இங்கே நான் நம்பர் 1 என்று நான் போட்டிருக்கிறேன். அதாவது எகிப்து அவர்களை முதலாவதாக தாக்குகிறார்கள். Now next portion of the verse you read, இப்பொழுது அந்த வசனத்தினுடைய அடுத்த பகுதியை நீங்கள் வாசியுங்கள். and the king of the north shall come against him like a whirlwind. வடதிசை ராஜாவும் அவர்களுக்கு விரோதமாக காற்று போல வருவான். Who is the king of the north? வடதிசை ராஜா யார்? The north king is Syria. வடதிசை ராஜா சீரியாவாகும். Syria will attack Israel. சீரியாவும் கூட இஸ்ரவேலை தாக்க வரும். So the Israel is crushed from south as well as from the north. இப்பொழுது இஸ்ரவேல் தென் திசையிலிருந்தும் வட திசையிலிருந்தும் நெருக்கப்படுகிறது. Then the Syria is more powerful. அங்கே அப்பொழுது அந்த சிரியாவானது மிக வல்லமை படைத்ததாக He will இருக்கும். continue to attack further. He will go even up to Egypt. அவன் அவதமாக தாக்கிக் கொண்டே வந்து முன்னேறி வந்து எகிப்து வரைக்குமாக வந்து விடுவான். He will conquer many countries. அவன் அநேக ராஜ்யங்களை பிடித்துக் கொள்வான். You look at in the newspapers, you know what the Syria is doing. Same thing is going to continue. இப்பொழுது நீங்கள் இந்த செய்தித்தாளை நீங்கள் படித்து பார்க்கலாம். சீரியா என்ன செய்து கொண்டிருக்கிறது அதே விஷயம்தான் தொடர்ந்து நடைபெறும். So he will continue the same way. Syria will go on attacking the countries. அவன் சீரியா இதை தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருப்பான். அவன் அநேக நாடுகளை போய் தாக்கிக் கொண்டே இருப்பான். Yeah, we read verse 40 and 41. You please read. 40-41 வசனத்தை தயவு செய்து வாசியுங்கள். முடிவு காலத்திலோ வென்றால் தென்திசை ராஜா அவனோட முட்டுக்கு நிற்பான். வடதிசை ராஜாவும் ரதங்களோடும் குதிரை வீரர்களோடும் கூட அநேகம் கப்பல்களோடும் சூறை காற்று போல் அவனுக்கு விரோதமாக வருவான். அவன் தேசங்களுக்குள் பிரவேசித்து அவைகளை பிரவாகித்து கடந்து போவான். அவன் சிங்காரமான தேசத்திலும் வருவான். அப்பொழுது அநேக தேசங்கள் கவிழ்க்கப்படும். ஆனாலும் ஏதோமும் மோவாபும் அம்மோன் புத்திரரில் பிரதானமானவர்களும் அவன் கைக்கு தப்பி போவார்கள். Next verse 42. 42 வசனம். அவன் தென் தேசங்களின் மேல் தன் கையை நீட்டுவான். எகிப்து தேசம் தப்புவதில்லை. Yeah. Here we see how the Syria is going to attack every country. இங்கே நாம் பார்க்கிறோம் எப்படி சீரியா தேசமானது எல்லா நாடுகளையும் அது தாக்கும் என்று. He will enter into the glorious land, that is Palestine. அவன் சிங்காரமான தேசத்திற்கு வருவான். அதாவது அது பலஸ்தீனா தேசம். 3 countries he will not attack. 3 நாடுகளை அவன் தாக்க மாட்டான். Edom, Moab and Ammon. ஏதோம், மோவாபு, அம்மோன். These 3 countries are the part of the Jordan. That means he will not attack Jordan. இந்த 3 நாடுகளும் யோர்தானுடைய ஒரு பகுதிகளாகும். இந்த யோர்தானை அவன் தாக்க மாட்டான். So Jordan and Syria will be aligned together. ஆகவே யோர்தானும் சீரியாவும் ஒன்றுக்கொன்று சேர்ந்து இருக்கும். But the Syria will continue his attack. ஆனால் சீரியா தொடர்ச்சியான தன்னுடைய தாக்குதலை எடுக்கும். You look at number 3, he will come up to Egypt. 3ஆம் அந்த நம்பரை பாருங்கள். அவன் எகிப்து வரைக்குமாக வந்து விடுவான். This is the first part of the Armageddon. இதுதான் அர்மகதோன் யுத்தத்தினுடைய முதல் பகுதி. Now come further down. இப்பொழுது அதற்கு கீழாக இன்னும் பாருங்கள். There we see the last stage of Armageddon here. அங்கே அந்த அர்மகதோனுடைய கடைசி நிலைமையை பார்க்கிறோம். After attacking Egypt, எகிப்தை தாக்கின பிற்பாடு come to the verse 43. 43ஆம் வசனத்திற்கு வாருங்கள். எகிப்தினுடைய பொன்னும் வெள்ளியுமான ஐஸ்வர்யங்களையும் உச்சிதமான எல்லா வஸ்துக்களையும் ஆண்டு கொள்ளுவான். லீபியரும் எத்தியோப்பியரும் அவனுக்கு பின் செல்வார்கள். That means he will plunder Egypt. He will capture Egypt and destroy Egypt. அதனுடைய அர்த்தம் அவன் எகிப்தை அவன் கைப்பற்றி விடுவான். அவன் அதை அழித்து போடுவான். Then you see he will go to Libya. அதுக்கப்புறமா அவன் லிபியாவிற்கு போவான் என்று பார்க்கிறோம். And Ethiopia. அவன் எத்தியோப்பியாவிற்கும் போவான். You look at the last 5 years, entire this area was in trouble. நீங்கள் பார்த்தால் கடந்த 5 ஆண்டுகளாக இந்த எல்லா பகுதிகளும் ஒரு கலக்கமான நிலைமையில் இருக்கிறது. Even now you know the Middle East area, all this area which is mentioned in verses is very clear. They are in trouble. இப்பொழுதும் கூட நீங்கள் சோதித்து பார்த்தால் விதமாக குறிப்பிடப்பட்டிருக்கிற இந்த மத்திய தரை கடல் பகுதியிலே இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் அது ஒரு கலக்கத்திலே இருக்கிறது. They are in an unrest situation. அவர்கள் சமாதானம் இல்லாத நிலைமையில இருக்கிறார்கள். When the Syrian army comes to Libya, ஆகவே சிரியா படையானது லிபியாவிற்கு வரும்போது the news comes from Rome. You look at that. அங்கிருந்து ரோமிலிருந்து ஒரு செய்தி வருகிறது. அதை நீங்கள் பார்க்கலாம். Which is the north of Libya? அது அந்த லிபியாவிற்கு வடக்கே இருக்கிறது. Look at that. It is Rome. அதை பாருங்கள், அது ரோம். Now you come to verse 44.
நீங்கள் இப்பொழுது 44ஆம் வசனத்துக்கு வாருங்கள். Yeah, look at verse 44. 44ஆம் வசனத்தை பாருங்கள். ஆனாலும் கிழக்கிலும் வடக்கிலும் இருந்து வரும் செய்திகள் அவனை கலங்க பண்ணும். அப்பொழுது அவன் அநேகரை அழிக்கவும் சங்காரம் பண்ணவும் மகா உக்கிரத்தோட புறப்பட்டு போய். When the Syria is in Libya, ஆகவே இந்த சிரியாவானது இப்பொழுது லிபியாவிலே இருக்கும்போது, north is the Rome. He gets a news that the Rome is sending the army. அங்கே அதற்கு வடக்கிலே ரோமாபுரி இருக்கிறது, அங்கிருந்து அவன் தன்னுடைய படைகளை அனுப்புவான். He gets another news that from the east 200 million people are moving. இப்பொழுது கிழக்கிலிருந்து அங்கே 200 மில்லியன் ஜனங்கள் வந்து கொண்டிருக்கிறார் என்ற செய்தி வரும். The tiding from the east is coming. அங்கே கிழக்கிலிருந்து வருகிற ஈவு. Then he gets in trouble. அப்புறம் அவனுக்கு கலக்கம் அடைகிறான். What he will do? அவன் என்ன செய்வான்? He will come back. அவன் திரும்பி போவான். Number 6, you look at that, he is come back. இப்பொழுது 6ஆம் அந்த நம்பரை பாருங்கள். அவன் திரும்பி அவன் அங்கே போய் விடுவான். He will attack Israel again. அவன் மறுபடியும் இஸ்ரவேலை போய் தாக்குவான். Now look at verse 45. 45ஆம் வசனத்தை மறுபடியும் பாருங்கள். சமுத்திரங்களுக்கு இடையில் உள்ள சிங்காரமான பரிசுத்த பர்வத தண்டையில் தன் அரண்மனையாகிய கூடாரங்களை போடுவான். Yeah, he will establish his garrison on the mount, the holy mountain, the Mount Zion. அவன் அந்த பரிசுத்த பர்வதமாகிய அந்த சியோன் மலையிலே தன்னுடைய கூடாரத்தை போடுவான். Look at the whole thing which is referred here. இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிற இந்த ஒட்டுமொத்த காரியங்களை பாருங்கள். From all the four sides are coming. 4 பக்கங்களிலிருந்தும் வருகிற படைகள். And Israel is crushed between all these things. இஸ்ரவேலானது இவை யாவற்றுக்கும் மத்தியிலே இருந்து நெருக்கப்படுகிறது. They will look to the Lord. அவர்கள் தேவனை நோக்கி They will பார்ப்பார்கள். cry unto the Lord. அவர்கள் தங்களுடைய தேவனை நோக்கி And கூப்பிடுவார்கள். at that time the Jesus Christ will come. அந்த நேரத்திலே இயேசு கிறிஸ்து தாமே வருவார். And they will cry to the Lord and say, Lord, you come and help us. அவர்கள் கூறுவார்கள், தேவனே எங்களை வந்து நீர் காப்பாற்றும் என்று. On that day, அந்த நாளிலே Jesus Christ will come on the Mount of Olives. இயேசு கிறிஸ்து ஒலிவமலையின் மேலே வருவார். The glorious appearance of Christ will be there. கிறிஸ்துனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதல் அங்கே காணப்படும். Bible gives a lot of information about the weapons and the activities of this war. இந்த யுத்தங்களிலே பயன்படுத்தக்கூடிய அநேக விதமான ஆயுதங்களை குறித்து வேதம் அநேக தெளிவான காரியங்களை நமக்கு காட்டுகிறது. As my time has come to an end, I am closing here. என்னுடைய நேரம் இப்பொழுது நிறைவடைகிறதுனாலே நான் இங்கே நிறைவு செய்கிறேன். I am sure there will be an atomic explosion during this war. இதுமாக இந்த போரின் போது நிச்சயமாகவே அநேக அணுகுண்டுகள் வெடிக்கும். What happened in Hiroshima and Nagasaki will be repeated again here again. ஹிரோஷிமா நாகாசாகியிலே என்ன நடைபெற்றதோ அதுவும் கூட மறுபடியும் நேரிடும். If you read book of Revelation chapter 18, வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், we read that Iraq is going to be destroyed by the atomic explosion there. நாம் பார்க்கிறோம் மறுபடியுமாக ஒரு வெடிகுண்டினுடைய விபத்தினாலே ஈராக்கானது அது அழிக்கப்படும். Revelation chapter 9 verse 13 onwards, வெளிப்படுத்தின விசேஷம் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து also speaks about the Lord's the eastern army coming to attack these countries. இங்கே கிழக்கிலிருந்து நாடுகள் வந்து இந்த ராணுவங்களை தாக்கும் என்ற செய்தி இருக்கிறது. At the end of this, I just want to conclude here. நான் இங்கே நிறைவு செய்ய விரும்புகிறேன். கடைசியிலே At the end of that event, the Lord is coming on a white horse. அங்கே முடிவிலே நாம் பார்க்கிறோம், நம்முடைய ஆண்டவர் வெள்ளை குதிரையின் மேலே வருவார். A sword will proceed from his mouth. அவருடைய வாயிலிருந்து பட்டயம் புறப்பட்டு வரும். And he will kill all the enemies of Israel. அவர் இஸ்ரவேல் ஜனங்களுடைய எல்லா சத்துருக்களையும் அழித்து போடுவார். The first thing what he is going to do, அவர் செய்ய போகிற முதல் காரியம், he will catch hold of Antichrist and the false prophet. அவர் அந்தி கிறிஸ்துவையும் கள்ள தீர்க்கதரிசியையும் பிடிப்பார். They will be caught alive. அவர்கள் உயிரோடே பிடிக்கப்படுவார்கள். And after catching hold of this Antichrist and the false prophet, இந்த அந்தி கிறிஸ்துவையும் மற்ற இந்த கள்ள தீர்க்கதரிசியையும் அவர் பிடித்த பிற்பாடு, they will be thrown into the hellfire alive. அவர்கள் உயிரோடே கூட அந்த அக்கினி கடலிலே போடப்படுவார்கள். The Antichrist and false prophet, they will go to hellfire. இந்த அந்தி கிறிஸ்துவும் கள்ள தீர்க்கதரிசியும் அவர்கள் அக்கினி கடலிலே தள்ளப்படுவார்கள். The hellfire in the Bible, the final hellfire is called as the lake of fire. இங்கே இந்த அக்கினி கடல் என்று சொல்லப்படுவது கடைசியிலே அது அக்கினி ஜுவாலை அல்லது அக்கினியால் நிறைந்த கடல் என்று கூறப்படுகிறது. Let me tell you, at present nobody is there in the hell lake of fire. இன்றைக்கு இப்பொழுது நான் உங்களுக்கு கூறுகிறேன், இப்பொழுது அந்த அக்கினி கடலில் யாரும் இல்லை. All those who are sinners, they are kept in a lockup called a place of torment.
பாவிகள் என்று அழைக்கப்படுகிறவர்கள் யாவரும் அவர்கள் ஒரு சிறைச்சாலை போல இருக்கக்கூடிய ஒரு இடத்திலே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். I do believe the Antichrist and the false prophet, they will be the inaugurating the hellfire. நான் விதமாக கூறுவதுண்டு, இந்த அந்தி கிறிஸ்துவும் கள்ளதீர்க்கதரிசியும் தான் அந்த அக்கினி கடலை திறந்து வைப்பார்கள். They are thrown into the hellfire alive. அவர்கள் உயிரோடு கூட அதிலே தள்ளப்படுவார்கள். You know, there are two people whom the Bible says they were promoted to glory alive. நாம் பார்க்கிறோம் வேதத்திலே 2 ஆட்களை குறித்து அவர்கள் உயிரோடு கூட அவர்கள் மகிமைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். Who are they? அவர்கள் யாரெல்லாம்? Enoch and Elijah. ஏனோக்கும் எலியாவும். Same way, அதே போல 2 men are thrown into the hellfire alive. அந்த 2 நபர்கள் அக்கினி கடலிலே உயிரோடு கூட தள்ளப்படுவார்கள். That is Antichrist and false prophet. அது அந்தி கிறிஸ்துவும் கள்ளதீர்க்கதரிசியும். Because they are so wicked. ஏனென்றால் அவர்கள் மிகவும் துன்மார்க்கர்கள். And when the Lord comes, another thing, நம்முடைய ஆண்டவர் வரும்போது இன்னொரு காரியம், the people of Israel will see the marks on his hands. அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் அவருடைய கரத்திலே இருக்கக்கூடிய அடையாளத்தை பார்ப்பார்கள். And when they look at him, அவரை பார்க்கும்போது they will beat their chest and confess their sins. அவர்கள் தங்களுடைய மார்பிலே அடித்துக்கொண்டு தங்களுடைய பாவத்தை அறிக்கை செய்வார்கள். And they will believe in Lord Jesus Christ. அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலே விசுவாசம் வைப்பார்கள். And there are so many things are happening after the coming of the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு பிற்பாடு அநேக காரியங்கள் இருக்கிறது. I am not sure how far I can explain that. நான் அதை எவ்வளவாக நான் விளக்க முடியும் என்று எனக்கு தெரியவில்லை. If God willing, I will consider tomorrow also to speak something that is going to happen after the Lord's coming on the earth. கர்த்தருக்கு சித்தமானால் அங்கே கர்த்தருடைய வருகைக்கு பிற்பாடு இந்த உலகத்தில் என்னவெல்லாம் நடக்க போகிறது என்பதை ஒரு சில விஷயங்களையாவது உங்களுக்கு கூறும்படி முயற்சிக்கிறேன். But today Lord is calling you to believe in him. ஆனால் இன்றைக்கு அவரிலே விசுவாசம் வைப்பதற்காக தேவன் உங்களை அழைக்கிறார். And if you believe in the Lord Jesus Christ, நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலே விசுவாசம் you வைத்தால் need not to go like these persons. நீங்கள் இந்த நபர்களைப் போல போக வேண்டிய அவசியம் இல்லை. You can come to the Lord and confess your sins, he will accept you. நீங்கள் வந்து தேவனிடத்தில் உங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்யலாம், அவர் உங்களை ஏற்றுக்கொள்வார். See, Bible is the God's word. Whatever I had told, all the historical proofs are there. அங்கே வேதமானது கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கிறது. நான் கூறின எல்லாவற்றிற்கும் சரித்திரபூர்வமான ஆதாரங்கள் இருக்கிறது. Most of the things are happening before our eyes. அங்கே அநேக விஷயங்கள் நம்முடைய கண்களுக்கு முன்பாகவே நடைபெற்றுக் So கொண்டிருக்கிறது. it is my earnest desire that some of you, if you are not accepted Jesus as a person and Savior, accept him. ஆகவே இது என்னுடைய மனமார்ந்த ஒரு விருப்பமாக இருக்கிறது. நீங்கள் உங்களில் யாராவது இயேசு கிறிஸ்துவை இதுவரை ஏற்றுக்கொள்ளாத நிலைமையில் இருந்தால் தயவு செய்து ஏற்றுக்கொள்ளுங்கள். The present political developments speaks that Jesus is coming again. தற்போதைய அரசியல் ரீதியான முன்னேற்றங்கள் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்பதை நமக்கு காட்டுகிறது. Development which is happening in the Middle East is indicating that Jesus is coming again. இங்க அந்த மத்திய கிழக்கு நாடுகளில் நடைபெறுகிற விஷயங்கள் இயேசு கிறிஸ்து மறுபடியும் வரப்போகிறார் என்பதை குறித்து பேசுகிறது. The religious movements happening around the world is indicating that Christ is coming again. இந்த உலகம் முழுவதுமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற மத சம்பந்தப்பட்ட அமைப்புகள் கிறிஸ்து மறுபடியும் வரப்போகிறார் என்பதை குறித்து நமக்கு பேசுகிறது. Even the nature is preparing for the Lord's coming. நான் இதை உங்களுக்கு கூறுகிறேன், இயற்கையும் கூட கர்த்தருடைய வருகைக்காக ஆயத்தமாகி வருகிறது. Few years back, one hotel man, he said, the hotelier, he said, I want to construct a huge 5-star hotel on the Olive Mount. சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு பெரிய ஹோட்டல், ஒரு சொந்தக்காரர் நான் ஒலிவ மலையிலே மிகப்பெரிய ஒரு ஹோட்டலை நான் கட்டப் போகிறேன் என்று கூறினான். George Holiday Inn, the Holiday Inn group of hotels, they decided to do that. அங்கே ஜார்ஜ் ஹாலிடே இன் என்று சொல்லக்கூடிய அந்த ஹோட்டல்களுடைய அமைப்பு அதை செய்யும்படி முயற்சி செய்தார்கள். They know that Jesus will come and his feet will touch on the Mount of Olive. அவர்களுக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து வருவார், அவருடைய பாதங்களானது ஒலிவ மலையிலே படும் என்று. They thought like that, when Jesus comes, his feet should not touch on the Mount of Olive, we will make a 5-star hotel there. ஆகவே அவர்கள் நினைத்தார்கள் இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய பாதமானது அந்த மலையிலே படக்கூடாது, அங்கே இடத்திலே ஒரு 5-star ஹோட்டல் இருக்க வேண்டும். He sent engineers and all the work to carry out there. அவர்கள் இன்ஜினியர்களை எல்லாம் அனுப்பி அந்த வேலையை துவங்கும்படி செய்தார்கள். When they surveyed the land and brought the report to this George Holiday Inn, அவர்கள் அந்த நிலத்தை எல்லாம் சோதித்து பார்த்துவிட்டு இந்த ஜார்ஜ் ஹாலிடே இன்னுக்கு ஒரு அறிக்கை அனுப்பினார்கள். They said like, sir, we cannot construct a 5-star hotel on that. அவர்கள் விதமாக கூறினார்கள், சார் இந்த இடத்திலே 5-star ஹோட்டல் எல்லாம் நாம் கட்ட முடியாது. Then he said, what is wrong? I have a lot of money, I can make a 5-star hotel there. அதுல என்ன தவறு இருக்கிறது? எனக்கு பணம் அதிகமாக இருக்கிறது, அந்த இடத்துல நான் கட்டுவேன். Sir, it is impossible to construct a building there on the top of the Mount Olive. சார் அந்த ஒலிவ மலைக்கு மேலாக நாம் ஹோட்டலை கட்டுவது மிக கடினமான காரியம், முடியாத காரியம். We surveyed the land. அவர்கள் அந்த நிலத்தை சோதித்து பார்த்தார்கள். And there is already a
crack has developed in the Mount of Olives. அங்க ஏற்கனவே அந்த ஒலிவ மலையிலே ஒரு பிளவானது துவங்க ஆரம்பித்து At விட்டது. any time it can divide into two. அது எந்த நேரத்திலேயும் இரண்டாக பிளக்கலாம். So you cannot construct anything upon that mount. ஆகவே அந்த மலையிலே எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் கட்ட முடியாது. What the Bible says. வேதம் என்ன கூறுகிறது? When the feet of the Lord will touch, the mount will divide into two. நம்முடைய ஆண்டவருடைய பாதங்கள் ஒலிவ மலையிலே பட்டபோது அந்த ஒலிவ மலையினுடைய ஒலிவ மலையா இரண்டாக பிளந்து போகும். This shows that even the nature is preparing for the Lord's coming. இது நமக்கு எதை காட்டுகிறது என்றால் இந்த இயற்கையும் கூட ஆண்டவருடைய வருகைக்கு அது ஆயத்தமாகி வருகிறது. So we who knew all this truth, are we prepared for the Lord's coming? ஆகவே இந்த சத்தியங்களை எல்லாம் அறிந்த நாம் கர்த்தருடைய வருகைக்காக ஆயத்தமாக இருக்கிறோமா? Prepare for the Lord's coming. ஆண்டவருடைய வருகைக்காக ஆயத்தப்படுங்கள். If you are not saved, you accept Jesus as your personal savior. நீங்கள் ரட்சிக்கப்படாத நிலைமையில் இருந்தால் இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். I am not just passing to information. I want to see that you believe in Lord Jesus Christ and come to him. நான் இந்த தகவல்களை எல்லாம் கூறி போகும்படி நான் முயற்சி செய்யவில்லை. நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எப்படியாவது விசுவாசிக்கும்படி நான் விரும்புகிறேன். Let us praise God, thank God for this wonderful revelation he has given to us. இங்கே நமக்கு தேவன் கொடுத்திருக்கக்கூடிய இவ்வளவு அருமையான நாம் வெளிப்பாடுகளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். If God willing, we will continue our study tomorrow evening also like this. கர்த்தருக்கு சித்தமானால் இவ்விதமான நிலைமையிலே நாம் நாளைக்கு மாலையிலேயும் நாம் இந்த படிப்புகளை தொடரலாம். Possible, I will continue the same topic further down. What is going to happen when after Lord comes? அங்கே கர்த்தர் வந்த பிற்பாடு என்ன நடக்கும் என்பதை நாம் விதமாக முடிந்தால் நாளை தினத்திலே விதமான நிலைமையிலே நான் கூட தொடர விரும்புகிறேன். May God bless this verse to our heart. தேவன் தாம் இந்த வார்த்தைகளை நம்முடைய இருதயங்களுக்கு ஆசீர்வதிப்பாராக.